ரைட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 897 எம்டினஸ் சிண்ட்ரம். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பேச போறது மிஸ்ஸஸ் காயத்ரி ரவீந்திரன் மேடம். என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப நிறைய வீடியோ போடுவாங்க, அடிக்கடி பார்ப்பாங்க, என்னோட கோட்லாம் பார்ப்பாங்க. சரி, ஓகே, ஒரு நாள் கூப்பிடலாமே அப்படின்னு கூப்பிட்டேன். ஓகே சொன்னாங்க. சரி, என்ன சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணப்ப நிறைய சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணல. ஐ செலக்டட் திஸ். இது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம இது வரைக்கும் நம்ம பேசல. நம்மலாம் ரொம்ப இளமையா இருக்கிறதுனால இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம். அதனால சரி, இனிமேலாச்சும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சப்ஜெக்ட் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டு, மேடம் ஒரு டீச்சர் ஒர்க்கிங்ல ஒரு 3 டிகேட்ஸ், ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேரண்டிங் கோச்சா இருக்கிறாங்க, எஜுகேஷன் கன்சல்டன்டாவும் இருக்கிறாங்க, கரிக்குலம் கன்சல்டன்டாவும் இருக்காங்க, டோஸ்ட் மாஸ்டர்ல இருக்காங்க, ரொட்டேரியானா இருக்காங்க. ரொம்ப பிடிச்சது சாக்லேட்னு சொல்லிட்டாங்க, கூட சில்ட்ரனும் சொல்லிட்டாங்க. குழந்தைங்க மாதிரி. இங்க யாருக்குதான் சாக்லேட் பிடிக்காது? எல்லாருமே பிடிக்குமே. அதுதானே பிரச்சனை. நீங்கெல்லாம் சில்ட்ரன் உங்களுக்கு பிடிக்கும், நாங்கெல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு சில்ட்ரன் ஆயிடுவோம். அப்புறம் மீட்டிங் பீப்புள், புதுசு புதுசா ஆளை பாக்குறது, புதுசு புதுசா கத்துக்கிறதுல மேடம் ரொம்ப என்தியூ. இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது ரொம்ப லக்சர் டைம், லக்சரிங் தான். பாஸ்ட் டைம் லக்சரிங் தான். யாருக்கிட்டன்றது தான் கேள்வி. அதுதான் இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் நடக்கிறதா, எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. மேடம் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, வேற வழி கிடையாது, சாய்ஸே கிடையாது, எங்க ஹஸ்பண்டுக்கு என் லட்சரை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு. பார்ப்போம், நாமளும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எம்டினஸ் சிண்ட்ரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எம்டினஸ் சிண்ட்ரம்ன்றது என்ன அப்படின்றது தெரியும். நமக்கு எல்லாருக்குமே ஏஜ் ஆகி போது வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்துட்டு வரும் லைஃப்ல. பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தையா இருந்தோம், அப்புறம் அடல்சன் பேஜ் வந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து காலேஜ் போனோம், கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளை வீட்டு பெற்றுக்கணும், எல்லாமே பெற்றுட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இன்னைக்கு அவங்க கூட இருந்தாலும் இருக்கலாம், இல்லையாத இருக்கலாம், கூட இருந்தாலும் நம்ம லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம். இது இது எல்லா இடத்துலயும் நடக்குது இல்லையா? நமக்கு சிட்டிலயும் இருக்கு, ரூரல்லயும் இருக்கு, வில்லேஜ்லயும் இருக்கு. எல்லா ஏரியாலயும் நமக்கு இந்த தனிமைன்றது ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் வி ஃபீல் இட் மென்டலா. ஈவன் தோ இட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் சப்ஜெக்டா இருந்தாலும், நம்ம இது வரைக்கும் பேசல, அந்த ஏரியாவை நம்ம இது வரைக்கும் பேசல. பேசியிருக்காரு நம்ம ராமு சார், பேசியிருக்காரு இந்த ஏஜ்ல சைக்கலாஜிக்கல் மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பேசியிருக்கோம். ஸ்பெசிபிக்கா எம்டினஸ் சிண்ட்ரம்னு நம்ம பேசல. ஸோ நம்மளே பேசிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் புதுசா நம்ம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவங்களோட ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கறது, நம்ம புதுமுகமும் தெரிஞ்சுக்கலாம், புதியவரோட கருத்தும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் நான் மேடம் கிட்ட சொல்லி இன்னைக்கு வர வச்சேன். ஸோ உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களுக்கு இந்த நேரம் நீங்க உங்க ஸ்பீச் தொடங்கலாம். மகிழ்ச்சி. கேட்போம். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். 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 It's a pleasure to see you all. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் காயத்ரி. ஒரு 32 இயர்ஸ் 33 இயர்ஸ் I've been a teacher. நான் ஸ்கூல் நடத்தல சார், நான் ஸ்கூல்ல வேலை பண்றேன் ஆஸ் அ கரிக்குலம் கோஆர்டினேட்டர். இது கரிக்குலம் கோஆர்டினேட்டர் இதுல எல்லாம் என்ன செய்வோங்கிறது if I have to say something, I have to go back to something that I have done earlier. நான் எல்கேஜிலேருந்து MBA MCA அது வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், வெர்பல் எபிலிட்டி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சது 2008ல டு கோ டு குவைட் ஆஸ் அ வைஸ் பிரின்சிபல் ஆஃப் ஒன் ஸ்கூல். I worked there for 6 years. Subsequently, I shifted to one Arabic school as a curriculum coordinator. இது curriculum coordinatorங்கிற போஸ்ட் அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது, அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். Around 2014 I went to this Arabic school. Curriculum coordinator coordinates the curriculum from KG to 12th standard. Listening, speaking, reading, writing, communication skills, presentation skills, maths, literacy,
நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி எல்லாமே சேர்த்து ஒரு சிலபஸை எப்படி ஃப்ரேம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்க போறோம், என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்க போறது. ஸ்கூல் ஒரு விஷன் வச்சிருக்கோம், இந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷன் ஒரு மிஷன் வச்சிருப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி அதை வந்து we have to bind it accordingly and we have to develop the curriculum and go. And எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல. ஏன்னா இட் வாஸ் அ யுனைடெட் நேஷன்ஸ் உடைய நெட்வொர்க் ஆஃப் ஸ்கூல்ஸ், இட் வாஸ் அ மெம்பர். அப்போ ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஸ்பீக் டு ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன். ஸோ ஒரு இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தட் ஸ்கூல் வாஸ் ரன்னிங் அண்ட் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் தேர். ஸோ நான் 2020 தான் நான் வந்து வந்தே பாரதோடைய ஃபிளைட்ஸ்ல எல்லாம் வரும்பொழுது தான் நான் வந்தேன் இங்க திரும்ப. இங்க கரிக்குலம் கோஆர்டினேட்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் இஸ் நாட் yet that popular in India. சென்னையில என்ன கேட்கும்பொழுது உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது நான் வயசு சாதாரணமா சொல்லக்கூடாது, ஆனாலும் when I say I'm 50 plus அப்படின்னு சொல்லும் பொழுது people said then it is very difficult for you to get the post of principal or some other head of the institution because you are close to 60. நாங்களும் அந்த அளவுக்கு we don't put in that much investment because after all it is going to be of no use. 60 அப்புறம் you will be retiring அப்படின்னு சொல்ல போய் I used to do a lot of online work. I trained students and as a freelancer I went to colleges. Apollo collegeல போனேன், College of Arts and Science, Rajeshwari engineering, Rajalakshmi engineering collegeக்கு போனேன். a number of institutionsக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு verbal ability இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது I had some experiences there. ஏன்னா அவங்க வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், வெர்பல் எபிலிட்டி, குரூப் டிஸ்கஷன்ஸ், இன்டர்வியூவிங் ஸ்கில்ஸ் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது ஐ ஹேட் அ தாட் தட் இது வந்து காலேஜ் நம்ம திரும்ப சொல்லி கொடுக்குறோமே, ஸ்கூல்ல இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தோம். பை காட்ஸ் கிரேஸ் நான் ஃபர்ஸ்ட் சென்னையில ஒர்க் பண்ண ஒரு ஸ்கூல் அம்பத்தூர்ல எபனேசர் மார்க்கஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல வந்து அவங்களுடைய சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எனக்கு எங்கேருந்து ஒரு கால் வந்தது. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஜாயின் தெம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஐ ஒர்க் ஹியர் இன் சென்னை. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய கரிக்குலம் எக்ஸ்பர்டீஸ் என்ன இருக்கோ அதை நீங்க சொல்லி கொடுக்கலாம், எடுத்து இங்க செய்யலான்ட்டு. அவங்க வந்து பொசிஷன் வந்து என்ன, நான் பொசிஷன் கேட்கல, எதுவும் கேட்கல. ஆனா எனக்கு வந்து நான் கேட்டது ஒண்ணுதான், ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த கரிக்குலம் அப்படின்ட்டு. சோ அந்த கரிக்குலம் உடனே நிறைய பேர் வந்து என்ன மேடம் புதுசா என்ன சொல்றீங்க, நீங்க சிலபஸ் தானே, பாடம் நடத்திட்டு போக வேண்டியது, நோட் புக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது, அப்படித்தானே, வேற அதுக்கு மேல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் தட் இஸ் நாட் த கரெக்ட் தாட். Curriculum is a sum total of whatever we are teaching in the class, outside of the class, inside of the class, whether it is intrinsic or it is extrinsic, whether it is said or unsaid, எல்லாமே தான் அந்த கரிக்குலம்ல வருது. ஸோ ஒரு டெஸ்ட் நம்ம வந்து எப்படி நடத்தணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி செட் பண்ணோங்கிறதுல இருந்து, சிபிஎஸ்இ ஸ்கூல், சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஐசிஎஸ்சி டிஃபரெண்ட் போர்ட்ஸுக்கு ஒரு போர்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கரிக்குலம்னு வரும் பொழுது people think it is syllabus, but it is not. So it is much more than that. So at this moment I am coordinating from KG to class 12 CBSE ஸ்கூலுக்கு. கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல இருந்து ஒரு இன்னோவேட்டிவா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுல இருந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் மெத்தடாலஜி, இப்போதைக்கு இருக்கிற ஏஐ டூல்ஸை வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணி அதெல்லாம் I'm training the teachers. They all know how to use Google Form. ஏன்னா 2-3 வருஷம் the pandemic வந்ததுனால lot of online teaching has really gone up. So I have this opportunity to put everything together and take it to the student. My customer is not the teacher. My customer is the student. The student should get the best. And how can the teacher be empowered to give the best? என்னுடைய ரோல். ஸோ கரிக்குலம் கோஆர்டினேட்டர்ங்கிறது கோஆர்டினேட்டிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம். ஸோ ஐ தாட் ஐ வில் ஸ்டார்ட் வித் தட். அண்ட் இந்த கரிக்குலம்னு வரும்பொழுது நான் காலேஜ்ல ஒரு சில தடவை நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது when I brought it back to the school I realized that நம்ம ரோட் மெமரி அப்படியே சொல்லி கொடுத்து பசங்க வந்து பை ஹார்ட் பண்ணிடுறாங்க, பட் they are not able to express themselves. And CBSE does not encourage memorization much.
ரோட் லேர்னிங் கிடையாது. உனக்கு தெரியணும் என்னதுங்கிறது, யூ ஷுட் நோ த கான்செப்ட், பட் யூ ஷுட் டெலிவர் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் வரும்போது தான் நம்ம பசங்க அடிவாங்க, மார்க் கம்மியா வரும். ஸோ பேசிக்ல இருந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ கோ பேக் டு ஸ்போக்கன் லாங்குவேஜ், கோ பேக் டு கிராமர். அப்படியே வந்து ஐ ஹவ் ஃபவுண்ட் மை காலிங். அதுதான் இப்போ என்னுடைய காலிங். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆம் டூயிங் ஆஸ் அ கரிக்குலம் கோஆர்டினேட்டர். ஐ டோன்ட் ரன் த ஸ்கூல். It is not my school, but I run the school for the management in curriculum. So my role is important as that of the principal. எனக்கு positions வேண்டாம், the curriculum நான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னதை கொண்டு தான் I got this opportunity, for which I am very thankful to the management. அவங்க கூப்பிட்டு என்ன எடுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்ல போயிட்டு I found the calling that I was looking for, and I am happy to do the work. இதுக்கும் எம்டினஸ் சிண்ட்ரோம்க்கும் என்ன கரெக்ஷன் நம்ம அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வரும், நிறைய இருக்கு. ஏன்னா எங்க கையில இருந்துதானே குழந்தைங்கள்லாம் வெளியில வந்து காலேஜுக்கு போயிட்டு, காலேஜ்ல போனா கோ அவுட் சைட், வெளியூருக்கெல்லாம் போறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க. ஸோ அதுதான் என்னுடைய தாட்டா இருந்தது. இந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் கனெக்டட். நாங்க குழந்தைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு காலேஜ்க்கு அனுப்பும் பொழுது பேரண்ட்ஸ் எல்லாம், பெற்றோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் வாங்கி அப்படி இப்படிலாம் செஞ்சு ஒர்க் எல்லாம் பண்ணி காலேஜ்க்கெல்லாம் அனுப்புறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க. ஸோ அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ சிரமப்படுவாங்க ஆஃப்டர் த கிட்ஸ் ஹவ் காட். அதுதான் என்னுடைய தாட்டா இருந்தது. அதுதான். ஸோ ஐ தாட் திஸ் வுட் பி த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு டாக் டு பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். as far as I can see, நம்ம எல்லாருமே பெற்றோர்கள் தான். ஸோ நமக்கு இருக்கிற எவ்வளவோ மனசுல எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு, பேசுறது. ஸோ I thought this is the right forum to talk about empty nest syndrome, because I am facing one. My nest is not 100% empty. I have 3 children, 2 daughters and 1 son. Both my daughters are married, and பொண்கள்ல கல்யாணம் பண்ணி போனாலே that is it, they go and settle out. So அது 2 பறவைகள் என்னுடைய சின்ன இதுல இருந்து கூடல இருந்து பறந்து போயிடுது. ஒரு பையன் இருக்கான், he is also planning to go out and study. He wants to do his MBA. So அவனும் கிளம்பி போயாச்சுன்னா definitely my house will become an empty nest. இந்த இடத்துல I would like to ask ஸ்டீஃபன் சார், நீங்க ஆரம்பிங்க. மற்றவங்களும் எல்லாருமே பேசணும். இது வந்து நான் மட்டும் பேசுறது கிடையாது, இது எல்லாருமே we are going to share. உங்க வீட்டுல எம்டினஸ் சிண்ட்ரோம்க்கு நீங்க வந்துட்டீங்களா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கா? எனக்கு 2 பசங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணியாச்சு. ஓ, சோ ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான், ஒருத்தன் கூட இருக்கான். So this is the question. You decide whether I am empty or with them. no, the empty nest is when we don't have our little baby chicks. குழந்தைகளா பறந்து போயாச்சு. So கோபிகா மேடம், நீங்க Still அவங்க கல்யாணம் பண்ண. My daughter is in college, so it's similar to an empty nest, but I'm occupied with so many things that I don't feel that nest is empty. Because daily she calls, it's like a virtual connection, so it's as though she's present next to me here. So that's it. நாராயணமூர்த்தி சார். Madam, I have only one daughter. She is married. She is in Gujarat. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். Strictly பார்த்தா empty nest, but I am over occupied. I am. Exactly. I don't have time. No, we don't have time. Exactly. When Yes. you are properly occupied, you will not have time. Yes. Sivakumar sir. வணக்கம் மேடம். I have 3 children, one girl, daughter and 2 boys. Daughter married, son married. இன்னொரு பையன் கல்யாணம் ஆகாம கூடவே இருக்கான். ஸோ நான் ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என் வைஃப் ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். We have everything எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. To be frank, settled லைஃப்னா இந்த லைஃப் I can say boldly I am settled in life. At the age of 78, I am happy. Still, yesterday I felt nobody to call, nobody to talk, nobody there to listen me, nobody there to call us, there to feel பண்ணல. நானும் வைஃபும் இருப்போம். யார்கிட்ட பேசுறதுன்னா everybody will be busy in their own way. காலைல என் டாக்டர் கூப்பிட்டேன், எடுக்கவே இல்லை. இப்போ வந்தா அப்பா
அங்க போய் கார்ல போயிட்டு இருந்தோம், அங்க போயிட்டு இருந்தோம், இங்க போயிட்டு இருந்தோம். சரிப்பா, இப்ப என்னப்பா 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 என்ன அவசரமா தான் கேக்குறான். ஒண்ணு இல்லமா, ஜஸ்ட் ரொட்டீன் கால். ஸோ ஐ வில் கால் அகைன் ஆஃப்டர் திஸ் மீட்டிங் டு மை சன். என்னப்பா அப்படின்னு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. They don't ask how are you, how do you going on, what is your problem. ஒரு சிம்பிள் நல்லா இருக்கீங்களா, ஓகே. கேன் ஐ டெல் ஆல் மை ப்ராப்ளம் வித் மீ, ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிட முடியுமா, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிட முடியுமா? நானே பார்த்துட்டு இருக்கேன். Nobody is there to, okay, I'm managing. I am capable of managing. Still, my wife will feel that emptiness more than me. I don't feel emptiness. Sometimes my wife, எனக்கு யாருமே இல்லை, பேசுறதுக்கு யாருமே இல்லையே, பேசவங்கள யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்துட்டே இருக்கும். This is my status. Thank you, madam. Thank you, for. சரளா மேம். யா, நானும் ஃபீல் ஆயிருக்கேன் மேம். இது நான் வந்து அப்போ சென்னையில இருந்தேன். எனக்கு வந்து ஒன்லி டாட்டர் அவோ. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்காக இங்க யூஎஸ்க்கு வந்தா. ஸோ அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா வந்து லைக் நான் ஒர்க் பண்றதோ எல்லாமே வந்து அவ வீட்டுல இருக்கும்போது நான் வீட்டுல இருக்கணும். அதுக்கேத்த மாதிரிதான் என்னோட இதுவே ஜாபே நான் சூஸ் பண்ணி ஒவ்வொரு தரையும் அப்படிதான் நான் பண்ணிட்டே இருந்தேன் நான். இல்லைன்னா ஜாப் பண்ணாமே கூட இருப்பேன் கொஞ்சம் வருஷங்கள். ஸோ எல்லாமே அவளை பொறுத்தே டிசைட் பண்ணி அவ கூடவே இருப்பேன். ரொம்ப லைக் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே வெளியில போறது, ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே அப்படி இருந்துட்டு ரொம்ப சஃபர் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, பிஸியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய பேஷனா நான் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சேன் நான். ஸோ ஆர்டிக்கல் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஸியா வச்சுக்கிட்டேன். அது இல்லைன்னா நான் என்னை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நான் சூஸ் பண்ணி அதை நான் எடுக்கலைன்னா நான் எப்படி இருந்திருப்பேனே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப அஃபெக்ட் ஆனேன் அதுல. ஈவன் என்னோட டாட்டர்ஸ் டெய்லி என்னை கனெக்ட் பண்ணி டெய்லி பேசிட்டு தான் இருந்தா. பட் ஸ்டில் வந்து வீட்டுல இல்லாத வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ. கண்டிப்பா கண்டிப்பா. வேலா மேடம் தானே? சொல்லுங்க மேடம். வணக்கம். ரொம்ப உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. எனக்கும் 3 daughters, எல்லாருமே கல்யாணம் ஆயிட்டாங்க. ஆனாலும் வந்து நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி என்ன எப்பவுமே நான் ஆக்கியபைடா வச்சிருப்பேன். அவங்க இருக்கும்போதும் அப்படிதான் இருந்தேன். நான் ஒரு கல்லூரி முதல்வரா இருந்தேன். அதனால அதுல அப்படியே ஆக்கியபைடு. இப்பதான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். அதனால இப்ப இந்த வருடம் தான் எனக்கு கொஞ்சம் அந்த தனிமைன்னு கூட சொல்ல முடியும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்னை வந்து மாத்திக்கொண்டேன். நான் வந்து ஒரு ஸ்பீக்கர், அதனால வெளியில பேச போறது, வேற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம், அந்த அமைப்புல என்ன பிஸியா வச்சுக்கிட்டேன். அதனால நிறைய அமைப்புல இருக்கிறேன். அதனால அப்படி அதுல டெய்லி ஏதாவது என்கேஜ்மெண்ட் எனக்கு ஆயிருது. 2வது கட்டாயமாக இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நாங்க 3 டாட்டர்ஸும் நானும் அவங்க அப்பா எல்லாரும் பேசுறதுங்கிறத உறுதியா வச்சிருக்கிறோம். அதுல வந்து என் டாட்டர்ஸ் வந்து அதுல உண்மையிலேயே அவங்கள நான் ரொம்ப மகிழ்ச்சியோட நினைக்கிறேன். என்ன வந்து அவங்க அதனால எனக்கு அன்னைக்கு முழுக்க நான் வந்து சரியாயிருவேன். அந்த நினைப்பு, அந்த பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, அந்த குட்டி பிள்ளைங்கள்ட்ட பேசுறது இதெல்லாம் திடீர்னு தோணுச்சுன்னா அவங்களே கூப்பிட்டுருவாங்க, இல்ல நான் கூப்பிட்டுருவேன். அதனால இன்னும் எனக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலை வரலன்னு நினைக்கிறேன். நான் எம்டிஆர் ஃபீல் பண்ணல, இன்னுமே நான் எம்டிஆர் ஃபீல் பண்ணல. காரணம் என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா நினைச்சுக்கிறேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய தனிமை வரலாம், நிச்சயமாக வராமலாம் இருக்காது. கட்டாயம் ஒரு நாள் அது வரதான் செய்யும். அதுக்கு இப்பவே நம்ம என்னை பக்குவப்படுத்தி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நன்றிம்மா, நன்றி. காயத்ரி மேடம், நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இங்க ஆக்சுவலா வந்து மைண்ட் யுவர் மைண்ட் டீம் யாருமே எம்டினஸ் கிடையாது. ஆக்குபைட், கம்ப்ளீட்லி ஆக்குபைட். அதுல வந்து எம்டினஸ்க்கு நாங்க இடம் கொடுக்கறதே கிடையாதுங்க. இது எப்படி சொல்லலாம் மேடம், உண்மையிலேயே ரீஃபில்ட் ஆல்ரெடி. நாங்க அதுக்கு சான்ஸே கொடுக்குது. நீ யார கேட்டாலும் இந்த பதில் தான் வரும் இங்க. Actually, this forum has given lot of energy and activity. Some other சார் விட மாட்டார். அடுத்த வாரம் நீங்க பேசுறது, அடுத்த வாரம் அவங்க பேசுவாங்க. You will keep us thinking about some talk. அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, எழுதுங்க சார்.
எங்களை மாஸ்டர் மாதிரி எங்களை அப்படியே ரிங் மாஸ்டர் மாதிரி அப்படியே வேலை கொடுத்துட்டே இருப்பாரு. என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு எங்களெல்லாம். நல்லா பேசுறோமோ நல்லா எழுதுறோமோ இல்லை, சூப்பரா இருக்குன்னு. அதனால நம்ம எழுதுறது சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே, அதுக்காக வந்து எழுதுறது பேசுறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. முருகேச பாண்டியன் சார், உங்களுடைய கருத்து. வணக்கம். ஓகே, புது கான்செப்டா இருக்கு, எம்டி ஜஸ்டிஸ் சிண்ட்ரோம்னு. ஓகே, எனக்கு 2 குழந்தைங்க. பொண்ணு வந்து இப்போ யூஎஸ்ல, 2 பேரும் இன்னும் மேரேஜ் ஆகணும். இப்போ ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பொண்ணு வந்து யூஎஸ்ல இருக்காப்புல, பையன் எங்க இருக்காப்புல என் கூட. நான் ஒசூர்ல இருக்கேன். எனக்கு காலையில இருந்து நான் 2016 ரிட்டையர் ஆனேன். அதாவது ஜனவரி 30th 2016 வந்து என்னுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே கம்பெனியில். 31st இருந்து ஐ எம் ஆக்டிவ். டோட்டலாக வெளியில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கும். 31st வந்து ஒரு லேக் கிளீனிங் ப்ராஜெக்டில் இருந்தேன். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இப்போல்லாம் வந்து ஓகே, வீட்டில் இருந்தாலும் ஏதோ செஷன் இருக்கும், புக் ரீடிங் இருக்கும். அது மாதிரி டைம் தான் பத்தாம தான் இருக்கு ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த புக்கெல்லாம் படிப்பேன், ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு குழந்தைகளோடலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போயிட்டு குழந்தைகளோட உரையாடுவேன். இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா, உங்கள் கரிக்குலம் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் வந்து அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பேரண்ட்ஸ் இன்வால்வ்டு, எல்லாமே எவரிபடி, அது சொசைட்டி இன்வால்வ்டு. இப்போ ரூரல் ஏரியாவில் சொசைட்டி ஒரு மாதிரியா இருக்கும். ட்ரைபல் ஏரியாவில், நான் ட்ரைபல் ஏரியாவில் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன். நான் ட்ரைபல் ஏரியாவில் சொசைட்டி வரும், அர்பன் ஏரியாவில் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு ஏரியா இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு ஏரியா இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று ஒர்க் ஆகுமா? அது எப்படி வரும்? ஒரே ஒரு கரிக்குலம், நான் வந்து இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 650 பக்கத்தில் ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணேன். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. அது ஏதோ ஒரு மெத்தட்ல கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ராக்டிக்கலா வந்து ஒரு கரிக்குலம் டெவலப் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியும். இதே மாதிரி எவ்வொரு என்வைரன்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா? நீங்க சொல்லும்போது எனக்கு இந்த திங்கு தான் ஓடிச்சு. ரொம்ப சிறப்புமா. இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். இட்ஸ் a very interesting topic. ஆமா ஆமா. தேங்க் யூ. எஸ் ரவி சார், உங்க கருத்து. மேடம், எங்கள் வீட்டில் இப்போ கூடு வந்து இப்போ தான் காலியாக இருக்குது. ஜஸ்ட் 1 month முன்னாடி தான் என் பையன் மேரேஜ் இருந்தது. மேரேஜ் முடிஞ்சு 1 weekலேயே வந்து தண்ணி கொடுத்துன்னு போயாச்சு. ஈவன்டும் பையனாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் வீட்டை விட்டு அவன் தனியாக போகும்போதே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் ஆஸ் இட் இஸ் வி ஆர் என்கேஜ்டு, ஆல்ரெடி வி ஆர் என்கேஜ்டு. ஸோ இன்னும் கூடு காலியானதை பற்றி இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல, அவ்வளோதான். ஆள் இல்லாதது மட்டும் தெரியுது, அவ்வளோதான். லதா மேடம். மேடம், நான் ஜஸ்ட் நவ் கனெக்ட் பண்ணேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னு கவனிக்கல. சரி, இப்ப நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் வரும்போது டெஃபினெட்லி உங்க கருத்து. இப்ப என்ன क्वेश्चन கேட்டீங்க? இது வந்து எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். எம்டி நெஸ்ட், பறவைகள்லாம் கூட விட்டு பறந்து போயிடும். ஆமா, அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம அவங்க விஷயத்த நான் சொல்லிடுறேன். அவங்க பையன் பொண்ணு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க. இப்ப அவங்க தனியா தான் இருக்கிறாங்க, ஹஸ்பண்டோட இருக்காங்க. ஹஸ்பண்டா அடிக்கடி விட்டுட்டு போயிடுவார், வெளில போயிடுவார், ஜாலியா இருப்பாரு. So that is also something. See, now இதுதான் emptiness syndrome அப்படின்னு வருது. இல்ல அவங்க வந்து அவங்க எம்டி கிடையாது, அவங்க பயங்கர என்கேஜ்டு. அவங்க பயங்கர என்கேஜ்டு. ஒரு வர்மா சென்டர்ல வந்து ஒரு வாலண்டியரா இருக்காங்க. பிளஸ் இந்த மேக்ஸ் டீச்சர் வேற, எங்களுக்கு அடிக்கடி மேக்ஸ் எடுப்பாங்க. பிளஸ் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்காங்க. நாங்க இருக்கோம் மேத்ஸ் எடுக்கிறதுக்கு. அதாவது அவங்க எடுப்பாங்க, நாங்க கேட்டுக்கோம். அமுதா மேடம், ரொம்ப நேரமா உங்க புடவையோட கலர் நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நல்லா நீங்க பேசுனதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. கரிக்குலத்துல நீங்க இருந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நானும் ஒரு டீச்சர் தான். நானும் வந்து டீச்சரா இருந்துதான் ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். அதனால அதை பத்தி சொல்லும்போது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. நம்மள மாதிரி ஒரு டீச்சர் அந்த இதுல வந்திருக்கீங்க அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷம். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எம்டினஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாதுமா. அதனால நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா, நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கள யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அப்படியே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து
வருதாங்கிறதுக்கு முன்னாலேயே நாங்க எங்களை வந்து சரிப்படுத்திக்கிறோம். ஆமா, ஏன்னா அங்க இருக்கு இங்க இருக்குன்னா இங்க வரப்படாது, அது அங்கேயும் இங்கேயும் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கை உணர்வோட இருக்கிறோம் நாங்க. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. நான் வந்து பையனோட தான் இருக்கேன். பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அது வந்து பக்கத்துல பல்லாவரத்துல இருக்கு. அது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவோம். என்னோட பேரன் திடீர்னு நினைச்சான்னா ஓடி வருவான். +2 படிக்கிறான். திடீர்னு ஓடி வருவான், பார்த்துட்டு போவான். நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கோம்மா நாங்க. நான் என்னை வந்து எந்த நேரமும் என்னை வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு செயல்பாட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா எதையாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா யாரோடையாவது பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நல்ல மகிழ்ச்சியா இருக்கேம்மா. இல்லன்னா ஏதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க மேடம். மேல இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சார் ரவி சார் டீச்சர் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் வித் தி once a teacher always a teacher. அவங்க 2 சேனல் வீடியோ சேனல் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கேம்மா. தினந்தோறும் தவறாமல் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவேன். யார் பாக்குறாங்க பாக்கல அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. போட்டு விட்டுற வேண்டியது, அது போற வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இத்தனை பேர் நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேர் இங்க இதுல இருப்பீங்க. ஆனா இதுல இத்தனை பேர் பேசினதுல ஒண்ணுதான் தெரியுது. திஸ் இஸ் வாட் we have to do to remove that empty nest syndrome, that feeling itself. empty nestங்கிறதே ஒரு கூடு வந்து எம்டி ஆகி பறவைகள்லாம் பறந்து போய் குஞ்சுகள்லாம் பெருசாகி பறந்து போயிட்டு அப்பா அம்மா மட்டும் தனியா இருக்கும் பொழுது அதுதான் எம்டி நெஸ்ட். அதுல வந்து இப்போ நிறைய பக்குவப்படுத்தி நம்ம வந்து நிறையவே கருத்துக்கள் அப்ப நான் கேட்டுட்டேன், நிறைய சொல்லிட்டீங்க நீங்க எல்லாம். நிறைய பேர் அதுல அந்த அளவுக்கு பக்குவம் அவங்க ரீச் ஆகலைங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். ஏன்னா தேர் ஆர் ஸ்டில் பீப்புள், குழந்தைகள்லாம் காலேஜ்க்கு போயிருப்பாங்க, தினமும் என்கிட்ட நீ பேசணும்டா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கோம், தினமும் நீ என்கிட்ட பேசணும், பேசலைன்னா நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்ல சிவகுமார் சார் இப்பதான் சொன்னாரு, எனக்கு அப்படியே சட்டுன்னு மனசுப்பட்டது, பேசுறதுக்கு யாரும் இல்லையே, நீ சாப்பிட்டியா நீ சாப்பிடலையா எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டா கூட அதுக்கப்புறம் ஆன்சர் கேட்கிற அளவுக்கு பொறுமை இல்லையே. தட் இஸ் தி ஆக்சுவல் ஃபீலிங் ஆஃப் எம்டி நெஸ்ட். என்னதான் நம்ம வந்து இது கவர் அப் பண்ணிட்டு நம்ம போனாலும் பரவாயில்ல, பசங்க எல்லாம் பெருசாயிட்டா தேர் ஆல் அடல்ட்ஸ் தே வில் டேக் கேர்னு சொன்னாலும் இந்த உள் மனசுல இருக்கிற ஒரு வேதனை அது வந்து we cannot avoid, it is going to be there. இது நான் என் பொண்ணுகளை 2 பேரையும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணினேன். அக்கம் பக்கம் துணி இருக்கும், ஈர துணியை வந்து ஈரத்துண்டை சேர்ல போட்டு போயிடுவாங்க, இங்க காப்பி குடிச்சா கப்பை அப்படியே போட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஐயோ இங்க கப்பே இல்லையே, காலியா இருக்கே, எதுவுமே இல்லையே, அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு 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 லோன்லினஸ் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும், பட் ஸ்டில் அந்த ஃபீலிங் வரும். அப்போ எப்போவாவது ஒரு தடவை பொண்ணுகளை நான் திட்டி இருப்பேன், அது திடீர்னு ஞாபகம் வரும், சே அந்த நேரத்தை நம்ம திட்டோம் பத்தியா, இது அந்த மாதிரி திட்டிருக்க கூடாது. இதெல்லாம் வந்துட்டு these are all things which are a part and parcel. நம்ம எல்லாரும் அதை வந்து போயிருப்போம், we would have all gone through this and all of you would have gone through this. பட் அதை ஓவர் கம் எப்படி பண்ணினீங்களா, இப்படி வெளியில வந்து இப்படி பேசிட்டு இவ்வளவு ஒரு குரூப்பா இருந்து இவ்வளவு கலகலப்பா பேசி இவ்வளோ இருக்கு உங்க, நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். தட் இஸ் வாட் இஸ் தி பிளேஸ் ஆர் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தட் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். அது சிண்ட்ரோம், இட்ஸ் an empty nest, therefore it's called a syndrome because everybody goes through it. குழந்தைகள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோமை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம போகவே முடியாது. எப்பவுமே நம்ம பசங்க நம்ம கூட பக்கத்திலேயே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு தனி கொடுத்தனம் போகலாம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு வேற ஒரு ஊருக்கு போகலாம். இப்ப நான் இங்க படிக்கவே மாட்டேன், வெளிநாட்டு போய் தான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு 2 பசங்களும் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கலாம். அப்போ அந்த நேரத்துல வந்துட்டு நம்மளோட அதுக்கு முன்னால இருக்க நம்மளுடைய வாழ்க்கை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் we have gone through this, I have also gone through this, I'm still going through this. எல்லாம் நம்மளுடைய லைஃபே நம்ம வாழ்க்கை வந்து அவங்க சுத்தி தான் வரும். ஐயோ பையன் வந்துருவான், சாப்பாடு பண்ணோம், எங்க வீட்டுக்காரர் வந்துடுறாரு,
அடுத்த பொண்ணு வந்துரும், இவளுக்கு இது பண்ணி வைக்கணும், அடுத்த நாளைக்கு ட்ரெஸ் வந்து அயன் பண்ணணும்னு சொன்னா அது நம்ம அயன் பண்ணி கொடுத்துருவோம். அவன் வந்து அவனுக்கு கேசரி பிடிக்கும், இவளுக்கு பாயசம் பிடிக்கும், அதை விதவிதமா நம்ம பண்ணி அப்போ ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்திருப்போம். பசங்க எல்லாம் பெருசா போய் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு தட் கேப் வருது இல்லையா, அதுதான் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். என்னதான் ஒரு இடத்துல உட்காந்துன்னு அவங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், நான் என் வீட்டுல அழகா ஜாலியா கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கேன், கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்களும் அதே போல கம்ஃபர்டபுளா அவங்க வீட்டுல இருப்பீங்க. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைகளுக்கு அதே போலதான் பேசுவோம். பட் தேர் இஸ் நத்திங் பர்சனல். நான் வந்து லதா மேடமுடைய புடவை கலர் வந்து ஒரு மாதிரியா இருக்கு, நான் நேரடியா பார்த்திருக்கேன், என்ன மேடம் ரொம்ப அழகா இருக்கு செயின், ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸோட கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல கோபிகா மேடம் பின்ன ரொம்ப நல்லா இவ்வளவு அழகா இருக்கு, பேக்ல ஏதோ வச்சிருக்கீங்களே, எனக்கு இங்க தெரியுது, பட் உங்க நேரம் பார்த்தனாக்க உங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு இப்ப நல்லா சொல்ல முடியாது. அது வந்து that will only come when we see face to face. அது ஒரு பர்சனல் டச் போயிடுது, whatever said and done. And we have to move on. அது கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்போம், யாருமே இல்லை பேசுறதுக்குன்ட்டு. என் பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆகி நான் முன்னால சொன்னேன் அவங்க கிட்ட, எவ்ரி டே யூ மஸ்ட் டாக் டு மீ, ஒரு 5 நிமிஷமாவது பேசணும்ட்டு. கொஞ்ச நாள் போக போக அவங்களுடைய போன் கால்ஸ் கம்மியாச்சு. அப்போ எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா, இத்தனை நாளைக்கு அம்மா அம்மான்னு சுத்திட்டு வந்தாங்க, அப்பா அப்பான்னு சுத்திட்டு வந்தா, அப்பா எனக்கு என்னுடைய பைக் ரிப்பேர் பண்ணி கொடுப்பா, அவனுக்கு ஒண்ணும் பண்ணே தரலப்பா, அவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு பார்கெயின் பண்ணிட்டு இருக்கா, நீங்க போய் கொஞ்சம் வாங்கிட்டு வா, அம்மா எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு நீ ஐயோ கூட்டு பண்ணிட்டு, எனக்கு கூட்டே பிடிக்காது அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தவ. இப்போ அவ வேற வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய இஷ்டத்துக்கு அவ பண்ணிட்டு இருக்கா. பட் ஷீ இஸ் ஆல்சோ கமிங் பேக் டு வாட் ஐ யூஸ் டு டூ. கூட்டு பண்றாவ, அவளுக்கு பிடிக்காததெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஆனா நாங்க இல்லையே, இங்க இருக்கும்போது அதெல்லாம் அவ சாப்பிடலையே, அதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம். தட் இஸ் தி ஆக்சுவல் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம், பிகாஸ் வி ஆர் ட்ரைங் டு ஃபில் தட் கேப் வித் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம் பிஃபோர். இதெல்லாம் நம்ம இது என்ன பண்றோம்னாக்க we are trying to we keep ourselves engaged, but அந்த ஃபீலிங் அந்த பேக்ல இருந்துட்டே இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் அது போயிடும். ஆஃப்டர் ஆல் they are also getting into their families and we are also very happy with them. பட் அந்த ஃபீலிங் இருந்துட்டே தான் இருக்கும். சே அம்மா நான் போறேன், நான் அப்புறம் பேசுறேன், அம்மா இருக்கா, அம்மா வந்து மாமியார், அம்மா வந்து பசிக்கிறதுன்னு சொன்னா நான் கொஞ்சம் போய் அவளுக்கு தோசை வாத்து கொடுத்துட்டு, நான் இருக்கும்போது ஒரு வார்த்தை நீ பசிக்கிறதா அவனுக்குன்னு கேட்டது கிடையாது, ஒரு தோசை எனக்கு வாத்தது கிடையாது. இதுதான் எம்டி நெஸ்ட். The nest is empty for us. For them it is their life. But இதெல்லாம் தான் the small things. இதெல்லாம் தான் I just thought I wanted to share. எல்லாம் we all go through this. நம்ம வெளியில பேச மாட்டோம் இதப்படி, but we have all gone through this. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வருத்தப்பட்டு அதெல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் செஞ்சு, நீ நல்லா இருக்கியாடா கண்ணா, நீ சந்தோஷமா இருக்கியா, அதோட போற அப்படின்ட்டு then we start talking normal. இப்போ நீங்களாம் எப்படி ஒரு குரூப் வச்சு வாரம் இந்த மாதிரி எல்லாம் பேசி ஏதாவது ஒரு பிரசன்டேஷன், ஏதாவது ஒரு கலந்துரையாடல், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் the best possible medicine for overcoming that empty nest. டெய்லியே பேசுறேன் மேடம். கரெக்ட் தானே சார் நான் சொன்னது? இல்ல கரெக்ட் தான், வாரம் இல்ல டெய்லியே நாங்க பேசிட்டு இருக்கோம்ன்றேன். அது வேற, இது வேற. இப்ப நான் உங்களை இப்பதானே நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த போஸ்டர்ல ஸ்டீஃபன் சார் எனக்கு அந்த போஸ்டர் வந்து வாரத்தை நாங்க ஒண்ணுன்னு சொல்லி இந்த வாரத்தை நான் வந்திருக்கேன். இப்ப அடுத்த போஸ்டர் எப்போன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் டெய்லி தான் எங்களோட மீட்டிங். அப்படியா? ஓ அதுதான் சொன்னார் ரவி சார். தினமும் எவ்ரி டே மேடம், சண்டே தவிர சண்டே மட்டும் இருக்காது. we meet every day. வெரி குட். இப்ப நானும் அந்த குரூப்ல ஒத்திப்பா ப்ளீஸ். இப்போவே நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. 7 to 9 நாங்க ஃபுல்லி என்கேஜ்டு. டுடேஸ் மீட்டிங் இஸ் 897, 897வது மீட்டிங் இன்னைக்கு. வண்டர்ஃபுல். இது வந்து இதுதான் வந்து இந்த மெசேஜ் வந்து மத்தவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணணும். ஏன்னா திஸ் குரூப் இஸ் an example of what I am talking about. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல பேர் வந்து நான் பாக்குறேன் அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் ரொம்ப மன வருத்தத்தோட, மன அழுத்தத்தோட, டிப்ரெஸ்டா, லோன்லியா எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களால முடியல. அவங்களுக்கு இஷ்டமும் கிடையாது, அவங்களுக்கு ஆசையும் கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அவங்களுக்கு அது ஒரு நேரமும் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு டிப்ரெஷன்லயே அவங்களுக்கு இருந்து பழகி போயிடும்.
அதெல்லாம் தான். அதுவும் கொஞ்சம் ரொம்பவே வயசானவங்க எல்லாம் வந்து நிஜமாவே சொல்றாங்க, அவங்க ரொம்பவே தே ஃபீல் அ லாட். இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஹவு டு சப்போர்ட் சச் பீப்புள் who are undergoing these days of depression எப்படின்னு பார்க்க போனா இப்படிப்பட்ட ஒரு குரூப் தேவை. இப்ப நம்ம ஜூம்ல பாக்குறோம். இப்பெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு நாங்க 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸா இருக்கலாம். எனக்கு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இஸ் a group, it's a voluntary group wherein we have public speaking and all of that. ஸோ நாங்கெல்லாம் வந்துட்டு ஆஃப் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் தான், நாங்க எக்ஸ் டோஸ்ட் மாஸ்டர் தான் நாங்க பேசுறோம். இதேதான் எவ்ரி வீக் 2 times அட்லீஸ்ட் ஒரு 1 hour நாங்க பேசிடுவோம், எதை பத்தியா இருந்தாலும் சரி. A group is very very essential. It's most important. இப்போ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தாக்க ப்ளீஸ் நீங்க அவங்களுக்கு யூ ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் a hand. எங்க பார்த்தாலும் அவங்களையும் அவங்கள ஒரு குட்டி குரூப் மாதிரி வச்சு ஒரு 4 லேடிஸோ 5 லேடிஸோ ஜென்ஸா இருந்தா 4-5 ஜென் ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு, காஃபி கடையில போய் காஃபி குடிச்சிட்டு உள்ளூர்ல இருந்தா, இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஜூம்ல இதுல கூகுள் மீட்ல இந்த மாதிரி பேசி ஒரு நமக்கு ஒரு நாட் ஜஸ்ட் an entertainment, இட் இஸ் ஆல்சோ இது இன்னொன்று வந்து இது டைம் பாஸ் கிடையாது. திஸ் இஸ் அ சப்போர்ட் சிஸ்டம். You are all each other's support system. You are not just friends. You are all support systems. So அப்படிப்பட்ட support system we need to create. அப்படி இருந்தாதான் அந்த emptiness syndromeல இருந்து வெளியில வந்து we will come out of it and we will be able to actively engage in something which is beyond our daily life. கார்த்தாலே எழுந்து நம்மளோட யூசுவல் வேலைகள் செஞ்சு சமைச்சு மற்றதெல்லாம் வேலைகள்லாம் செஞ்சு வாட் எவர் த ஒர்க் இட் இஸ், இதை தவிர நமக்கு இது ஒண்ணு, திஸ் வில் கீப் அஸ் நாட் ஓன்லி என்கேஜ்ட், இட் வில் கீப் அஸ் ரீசார்ஜ்ட். அண்ட் இங்க தி ரீசார்ஜ்ங்கிற வேர்ட் தான் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட். ஹவு டு வி ரீசார்ஜ்? நீங்களாம் all of us in this group, all of you are psychologists with a lot of experience. You have talked a lot about so many different topics. இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு குரூப், இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் கம்யூனிட்டி, it must get created in different places. இந்த மெசேஜ் has to reach others. நிறைய எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்களுடைய இதுல சொல்றேன், 1-2 பேரும் கல்யாணம் ஆயிடுத்து, பையன் வந்துட்டு யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாப்பா, இப்ப நான் கோயில் குளமா நான் போய் சுத்த போறேன் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து கோயிலா போயிருந்தேன். பட் அதுல அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிற்பாடு நான் when I talk to them, கோயில போய் தரிசனம் பண்றதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஸ்டில் அவங்களுக்கு அந்த மனசுல ஒரு சந்தோஷம் கிடையாது. That was my observation. இது நீங்க if you have some things to share in this, கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். I don't understand how they go கோயிலா போய் ஏறி இறங்கி தரிசனம் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி, ஆனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் they are not happy. They don't feel fulfilled. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டேன், கோவிலுக்கு போறீங்களே என்ன எதிர்பார்த்துட்டு போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு எனக்கு பதில் இன்னும் அவங்க கிட்ட இருந்து வரல. நம்ம என்ன செஞ்சாலும் ஏதோ எதிர்பார்த்துட்டு தானே வரோம். இங்கேயும் ஒரு கம்பானியன்ஷிப் எதிர்பார்த்துட்டு தானே வரோம். நம்மளுடைய வயசுக்கு உட்பட்ட இருக்கிறவங்க நம்ம பேசினா அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், அந்த ஒரு ரிசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தானே வரோம். கோவிலுக்கு போறது எதுக்காக, என்ன எதிர்பார்த்து போறோம் கேட்கும்போது எனக்கு பதில் வராததுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அப்போ நான் நினைச்சேன், எப்பவுமே நம்ம எதிர்பார்த்துட்டே போனாதான் நமக்கு பிரச்சனை வரும். யதார்த்தமா நம்ம எல்லாருக்கூடயும் பேசி பழகிற மாதிரி கோவிலுக்கும் போயிட்டு வந்தா, மற்ற ஆக்டிவிட்டிஸும் நம்ம கண்டினியூ பண்ணா, அந்த ஒரு சேட் ஃபீலிங் ஆஃப் லோன்லினஸ், ஒரு டிப்ரெஷன் அது இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா எம்டினஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசுறதோட இஃப் யூ ஜஸ்ட் கூகுள்
There are thousands and thousands and thousands of websites which will tell you long list of things to do. ஆனா அது அன்றாட வாழ்க்கையில அது பிராக்டிக்கலாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஹெல்த் கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடி ஆடி எல்லாம் செய்வோம். when our health goes down, our emotional things also go down. So அவங்க கோயில் குளம், என்னுடைய சொந்தக்காரங்கள கோயில் குளம் போயிட்டு வந்தாலும் கை காலம் வலிச்சு முட்டு வலிக்கிறது, ஏறி இறங்க முடியல, அது ஆச்சு இதாச்சுன்னு சொல்ல போயிட்டு உடம்பு வேதனையோட போகும் பொழுது வரும் பொழுதுதான் they don't feel happyங்கிறது தான் என்னுடைய assumption. That was the conclusion I came to. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோயில் குளம் போறதுனால மட்டும் ஒருத்தர் கோயில் குளம் போறாங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் தான் அந்த மெசேஜ், ஒரு திங்கிங் ஒரே திங்கிங். அப்ப என்ன ஆகுனா போறச்சு. They should go in a different place, different people, different meeting இருக்கிறப்ப வெரைட்டி ஆஃப் மெசேஜஸ் வரும். வெரைட்டி ஆஃப் மெசேஜஸ் வரப்ப ஒரே மெசேஜ் உள்ள பிரெயின்ல ப்ராசஸ் ஆகுது. வெரைட்டி ஆஃப் மெசேஜ் வரப்ப நியூ சேனல்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த நியூ சேனல்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் புதுசு புதுசா பாக்குறப்ப நமக்கு இவ்வளவு இருக்குதா, இன்னும் தெரிஞ்சுக்கலையா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதா, இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக் பீப்புள் சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்காங்களா, things will change. அந்த தாட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் நினைக்கிறாங்க, ஒரு முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம கோயில் குளம் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். ஒன்னும் சரியாகும். ஏன்னா நம்ம அப்படியே தானே இருக்கோம், நம்ம மைண்ட் இன்னும் மாறலையே, நம்ம எமோஷன்ஸ் இல்ல அது முதல்ல அந்த மைண்ட் செட் நம்பர்ஸ் இருக்குங்க, அதுல அட்டெண்ட் பண்ணுங்க. நான் ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆச்சு, பேங்க் அவுட் ரிட்டையர் ஆகி. நீங்க பக்கம் அந்த இதுல ஏடிஎம் ரூம்லயே இருக்கும் பாருங்க, கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் பாருங்க. உங்க ஏடிஎம் ரூம்லயே கான்டாக்ட் நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்க, ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்க. இல்ல வேற எங்க பேசுறீங்க? இல்ல சார், அவர் வேற எங்க பேசிட்டு இருக்காரு. வேற எங்க பேசிருக்காரு. ஓகே. ஆனா அவர் ஒண்ணு சொன்னதுல எனக்கு ஒண்ணு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நான் புரிஞ்சுக்கிட்டேன். we need a support system, we need a group. So if similar minded people are in a group like us here, all of you are of that same type, அந்த மாதிரி ஒரு குரூப், அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா குசலக்ஷேமம் கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. we are missing that only, இல்லையா? அப்போ my father when he was alive, he was a part of a group. அதுல ஒருத்தர் 84 years old, எங்க அப்பாவுக்கு he was 88. அதுல 84 year old gentleman அவர் தான் அந்த குரூப்புக்கு அவர் தான் ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப்ல அவருடைய அந்த குரூப்ல இதெல்லாம் எம்டினஸ் எல்லாம் தாண்டி எல்லாமே முடிஞ்சு அவர் ரொம்ப ரொம்ப சிரமத்துல இருக்கிற அந்த ஒரு நேரத்துல அவர் அந்த குரூப் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் 84 இருக்கும்போது he took over as ஒரு அட்மின் மாதிரி தன்னை நினைச்சிட்டு எங்க அப்பாவை கால் பண்ணுவார் கார்த்தால 6:10. அடுத்தாப்புல வேற ஒருத்தர் சிவனேசன் ஒருத்தர், அவரை கால் பண்ணுவார் 6:50. ஒரு 5 minutes தான் பேசுவார். ஒரு 44 பேரு ஒரு ரோல் கால் மாதிரி போட்டு, கால் ஷீட் மாதிரி போட்டு பேசுவார். தட் ஒருத்தர் எடுக்கல அந்த போன், அந்த குரூப்ல யாராவது போன் எடுக்கலன்னா உடனே தான் பையன் கேட்டுட்டே அங்க போய் பார்த்துட்டு வாங்க. சோ அந்த எம்டி நெஸ்ட் அந்த கான்செப்டே இப்போ இல்ல. அதுக்கு there is a family. Now the nest is full, it's refilled, it is recharged, it has taken a different shape. அவர் அப்படி எடுத்துட்டு போனார். அதெல்லாம் தான் நான் பார்க்கும்போது தான் நான் நினைச்சேன், I should also have that kind of a community. அதுல இருந்து தான் என்னுடைய groups, I have about 18 different groups. I'm a part of 18 different groups, all working towards different things. One is for small children. இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. ஸோ ஐ லவ் டு, அதான் ஸ்டீஃபன் சார் கிட்ட தான் சார், யூ ப்ளீஸ் மேக் ஷோர் தட் எவ்ரிபடி நோஸ் ஐ லவ் டு லெக்சர் அப்படின்னு. ஸோ ஐ லைக் டு டாக் டு சில்ட்ரன், ஐ லைக் டு கவுன்சில் தம். என்னுடைய my area of interest and my passion more than that is youngsters between the ages 14 to 19.
when it is so easy to be swayed and distracted, that is the time when they want a mentor. They need one counsel. அப்பா அம்மா தவிர வேற யாராவது ஒருத்தர், டீச்சர்ஸ் ஸ்கூல் அந்த ஒரு இதை தவிர வேற யாராவது அந்த மாதிரி இதுல ஐ லைக் டு டூ தட் கைண்ட் ஆஃப். ஸோ ஐ டாக் டு தெம். அவங்களோட என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச வாட் ஐ ஃபீல் ஆஸ் அ மதர், வாட் ஐ வுட் ஃபீல் ஆஸ் அ டீச்சர், வாட் ஐ ஃபீல் ஆஸ் அ பிரின்சிபல், வாட் ஐ வுட் திங்க், அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது தே ஆர் ஏபிள் டு அக்செப்ட் இட். They look upon me as a friend, philosopher, guide. நம்ம படிச்சிருக்கோம் அது. They look upon me as that. So I found that community. அந்த எங்க அப்பாவுடைய அந்த ஃப்ரெண்ட் அவர் தான் ஆரம்பிச்சு, அந்த ஒரு தாட் அவர் தான் ஆரம்பிச்சு. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு 10 பேரு எப்படி இருக்கேன்னு தினமும் கேட்கறது. ஏன்னா you never know who is lonely, you never know who is feeling bad, you never know who is missing somebody. இனிமே நான் சிவகுமார் சார் உங்க நம்பர் நான் எப்படியாவது கேட்டுட்டு எவ்ரிடே ஒரு ஹலோ குட் மார்னிங் நான் சொல்லிட போறேன். சொல்ல வரேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், டெய்லி பேசிப்போம். யாராவது ஒருத்தர் கொஞ்ச நாளா அப்படி பேசல, நீங்க எதுவும் விஷ் பண்ணல அப்படின்னா உடனே நாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்ட்டு நாங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சுப்போம். அப்படிதான் ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஐசியூல இருந்திருக்காங்க. இவ ஒரு 1 வீக்கா எந்த மெசேஜும் அனுப்பாம அப்புறம் நாங்களா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சு, ஸோ அவருக்காக அவங்களுக்காக எல்லாரும் நாங்க கூட்டு பிரார்த்தனை பண்றது, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், எங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். அது எல்லாருக்குமே ஒரு மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. இந்த ஏஜ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. This is the support system. Support system does not mean we have to live next to each other in the same building. அப்படி கிடையாது. இமோஷனல் சப்போர்ட் தானே எல்லாருக்குமே தேவை. ஃபர்ஸ்ட் ஆள் வேணுமே பேசுறதுக்கு, ஒரு ஹலோ சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா அவங்க ஒரு மாதிரி இன்டைரக்டா ஏதோ ஒரு விஷயத்த போடுவாங்க, ஏதோ ஒரு ஸ்லைட் போடுவாங்க, உடனே நாங்க தெரிஞ்சுப்போம் அவங்க ஏதோ டிப்ரெஷனா இருக்காங்கன்ட்டு. ஸோ நாங்க ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசுவோம். அப்புறம் பேசினாலே கொஞ்சம் நல்லா தெம்பாயிடுவாங்க அவங்க. இன்ட்ரெஸ்டிங் சரளா மேடம், நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இப்போ இருக்கும் 2-3 மந்த்ஸ்க்கு முன்னால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க இல்லையா, அதுல ரொம்ப சேட் கோட்ஸ் எல்லாம் ஏதோ சம் ஜாஸ் ஏதோ ஒன்று போட்டுன்னு இருக்க போயிட்டு கடைசியில எங்களுடைய குரூப்ல இருக்கிறவங்க யாரோ ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா she had lost her best friend to cancer and nobody knew about it. She did not talk about this. இப்போ யாரோ அத ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ண போய் அப்சர்வேஷன் இருக்கிறது கொண்டு we were able to find out. அதர்வைஸ் அவ பாட்டுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு கடைசியில we were able to meet her. அப்படியே ஒரு டின்னர் மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க மீட் பண்ணி பார்த்து பேசி, she lost her friend and her daughter got, அதான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்கும் பொழுது we in an emptiness we are already empty. Everything we have already given to others, that is the emptiness. It is not empty nest, it's the emptiness in you. Because நமக்கிட்ட இன்னும் ஒண்ணுமே கிடையாது, யாருமே இல்லையே வாங்கறதுக்கு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோமே. ஏன்னா they are our emotional anchors, they are our recharge batteries. யாரு? our loved ones. It could be a husband, it could be our parents, our children, son, daughter, whoever it might be, grandchildren. நம்ம எல்லாம் ஆசை பாசம் எல்லாம் கொட்டி இருப்போம். அவங்க எல்லாம் எங்கேயாவது கிளம்பி போனதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையா, நான் இப்ப தனியாயிட்டேனா, யாருமே இல்லையே. அந்த that is the emptiness. அந்த emptiness அது கொஞ்ச நாள் ஆறுது சரளா மேடம் to overcome that. It takes a few months. அதுவும் பெண்கள் கல்யாணம் பண்ணி போகும்பொழுது நிறைய ஃபாதர்ஸ் இருக்கீங்க, டெஃபினெட்லி உங்களுக்கு தெரியும். பெண்கள் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஏதாவது ஒரு ஐட்டம் இதான் பார்த்தோன்னா உடைய கண் கலங்கி வரும். That is that emptiness because they are not there. அதனால ஏதாவது ஒண்ணு பக்கத்துல வச்சுட்டு அந்த சாமான, என்னுடைய பெண்கள் கல்யாணம் பண்ணி போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஊத்தி போகும்பொழுது அவளுடைய கப்படை நான் ஓபன் கூட பண்ணாம நான் கலைக்காம அப்படியே வச்சிருந்தேன்.
எப்போவாவது ஒரு சேடா இருந்தாக்க அதை ஓபன் பண்ணி அதை கொஞ்சம் தெம்பா அப்படியே இதெல்லாம் நானும் பண்ணிருக்கீங்கல்ல. அதான் அவர் ரூம்ல ஒயிட் போர்ட்ல நான் வந்து நான் கூட ஊருக்கு பெண்கள் கிட்ட நிறைய இருக்கு கூடமா மேடம். காயத்ரி மேடம், நான் கூட பெண்கள் கிட்ட, வயதான பெண்கள் கிட்ட நிறைய ஃபீல் பண்றது. above 70 பிளஸ் ஆன பெண்கள் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தனியா இருக்குமே பொழுதே போகாம ஐ ஹாவ் கணவனை இழந்த ஃபேமிலி பென்ஷன், என்னுடைய பென்ஷனர், என்னுடைய நண்பர்கள் இறந்துட்டாங்க, அவங்க மனைவர்கள் தனியா இருக்காங்க. பைனான்சியலி ஓகே, வீடு எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, தனியா இருக்கு. ஐ டாக் டு தம், நீங்க ஆஃபீஸ்ல பென்ஷன் வந்துருச்சு, உங்களுக்கு டிஏ வரப்போகுது, நாளைக்கு வந்து அதுல கையெழுத்து போடுங்க, இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வரப்போகுது. ஐ கீப் ஆன் டாக்கிங் டு தம். இதை போல 4-5 ஃபேமிலி பென்ஷன், லேடி ஃபேமிலி பென்ஷன் என் ஏரியால 4-5 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு somebody they need someone to talk to them. They definitely need someone to talk to them. I do that work. என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர் ஆகி ஃபேமிலி பென்ஷன் கணவனை இழந்த பெண்கள்கிட்ட 70 என்னை விட வயதான பெண்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். லைஃப் சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கணும் போகணும். இது என்ன தூக்கம் வர்றது இல்லை சிவகுமார். எனக்கு பையன்கள் அப்ராட்ல இருக்காங்க, பொண்ணுங்கள் அப்ராட்ல இருக்காங்க. போயிட்டு வந்து சலிப்பு வந்துருச்சு, சிக்காயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு. அவங்க எல்லாத்தையும் விட சிக்காயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு. படுத்துட்டா யார் பாத்துக்கிறதுன்ற பயம். அந்த கதவை சாத்தி தனியா தூங்கும் பொழுது ஐயோ நான் நாளைக்கு கார்த்தால ஏந்திருப்பேனா அந்த ஒரு ஃபீல். இதெல்லாம் நான் வந்து ஐ ஹவ் ஹர்ட் மை ஃபாதர் டாக்கிங் ஆஃப்டர் மை மதர் பாஸ்ட் அவே. நாளைக்கு கார்த்தால நான் ஏந்திருப்பேனா, அதெல்லாம் அப்பா அஃப்கோர்ஸ் நிறைய கவுன்சிலிங், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் they overcome, but still அது உள்ள இருக்கிறது வந்து that is the reality. இல்லையா, we sleep inside us. நமக்குள்ளதானே நம்ம தூங்குறோம். சோ நம்ம உள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே அது பாட்டுக்கு குளிச்சுட்டே இருக்கும். அமுதா மேடம், நீங்க ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு. ஆமாமா, நான் கூட நான் எப்படிதான் ஃபுல்லாவே வச்சுக்கிட்டு இருந்தா கூட என்னோட பேரன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆனாலும் என் பொண்ணை நினைச்சேன்னா நான் உடனே எனக்கு ஒரு அழுகு வந்துடும், எந்த நேரமுமே எனக்கு வந்துடும். இப்ப கூட நான் அதை பத்தி உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும்னா இருக்கும் எனக்கு. அது எப்பவுமே உண்டுதான், அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அது வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது நல்லாதான் இருக்கு, எந்த இதுவும் இல்ல, ரொம்ப சௌக்கியமா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு. ஆனா கூட எனக்கு வந்து எது பண்ணாலுமே எனக்கு அது வந்து தோணும், அந்த இடம் காலியா தானே இருக்கு, அந்த இடம் காலி ஆயிடுச்சு இல்ல. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நிரப்பவே முடியாது, அது அப்படியேதான் இருக்கும். அது எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் உடனே அதோட ஞாபகம் வந்துடும், எந்த இடத்துலயும் வந்துடும். ஆனா அது வாரம் வந்து என்னை பார்த்துட்டு தான் போகுது, தினம் போன் பண்ணும், எப்ப பார்த்தாலும் போன் பண்ணும், எல்லாத்துக்கும் போன் பண்ணும், எல்லாமே சொல்லும். ஆனா கூட இவ்வளவு நெருக்கமா இருந்தா கூட எனக்கு வந்து அந்த உணர்வு வந்து ரொம்ப அதிகமா தான் எனக்கு இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க வந்து அது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்க அம்மா தான் உனக்கு ஃப்ரெண்டா, உனக்கு வேற ஃப்ரெண்டே கிடையாதா, வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வர்றதில்ல, எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதில்ல, எங்க போனாலும் அம்மாவும் பொண்ணுமே போறீங்க வர்றீங்க, எல்லாமே நாங்க 2 பேரும் பேசிக்கிறது, எதை பத்தி வேணும்னாலும் பேசிக்கிறது. அதனால அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கிடையாது, எதுனாலும் உடனே அது வந்து என்னதான் தேடும், நான் வந்து அதை தான் தேடுவேன். அதை வந்து மாத்துறதுங்கிறது வந்து அது சந்தர்ப்பமே, அது அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த கடைசி மூச்சுல என்ன மறக்கும் போது மறந்தாதான் இல்லதான் மறக்கவே முடியாது. இப்ப டாக்டர் இல்ல அமுதா மேடம்? என்னம்மா? ஆமாம்மா, ஆமா, இட் இஸ் லைக் தட். இதுதான் சொல்றது, இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்ங்கிறது இதுதான். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தான் all these are the symptoms, these are the signs, and it is going to be there. நமக்கு அப்படிதான் இருக்க போறது, நம்ம அப்படிதான் வாழ போறோம் கடைசி மூச்சு வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி அமுதா மேடம், நம்ம அப்படிதான் இருக்க போறோம் கடைசி மூச்சு வரைக்கும், அதை ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். அது யாராலையும் அதை வந்து எடுக்க முடியாது. பட் இத வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து we are keeping ourselves engaged. இப்போ குரூப்ல நம்ம பேசிட்டு இருக்கோம்,
4 பேர்கிட்ட பேசுவோம், அக்கம் பக்கத்துல வந்துட்டு பேசுவோம். பட் இப்போ என்னன்னா ஒரு 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 சமயத்துல நான் வந்து கேள்விப்பட்டேன், பிளாட்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கும் போது அக்கம் பக்கத்துல யாரு கூடயும் பேசாத, யாரு என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு பில்டிங்க்கே ஒரு அசோசியேஷன் இருக்கு, எங்க பில்டிங்க்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு வந்ததுனாக்க எல்லாரும் வாங்க கீழேன்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, பட்டாசெல்லாம் வெடிச்சு, தீபாவளிக்கு, வெத்தலைப்பாக்குக்கெல்லாம், நவராத்திரிக்கு எல்லாம் கூப்பிட்டு, கிறிஸ்துமஸ்க்கு நாங்கெல்லாம் வந்துட்டு அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளம் கேக் எல்லாம் நாங்க சாப்பிட்டு, ஸ்டீஃபன் சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்க வீட்டுக்கு வரேன் அடுத்த இந்த வர கிறிஸ்துமஸ்க்கு. அருமையான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சிக்கன் ஷேர் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டுருக்கோம். இல்ல வரக்கூடாதுன்னு சார் இப்படி சொல்றாரு. வரக்கூடாதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நியாயமாவது சொல்லுங்க நீங்க. மேடம் நீங்க வந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாலேயே ஒரு 5 days 6 days பிஃபோர் நாங்க எல்லாம் மீட் பண்ணோம். சார் அப்பவே எங்க எல்லாருக்கும் சாரும் மேடமும் சேர்ந்து பெரிய பிளம் கேக் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதெல்லாம் அதான் these are all small things. So நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து எந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகளும் எதையுமே எந்த டிஃபரன்சஸையும் நம்ம பார்க்காம எல்லாரையும் எடுத்துட்டு நம்ம கூட போனோம்னா தான் this emptiness will go away. Because the emptiness is there because our cup is still empty. இப்ப அமுதா மேடம் சொன்னாங்கல்ல மேடம், அதுக்கு ரிவர்ஸ்ல எங்க வீட்டுல இருக்கும் மேடம். சின்ன குழந்தைய என் பசங்க இருக்கும்போதே அவங்க அப்பா 1 month பாலாசூர் ஃபிளைட் ட்ரையல்ஸ்ன்ட்டு போவாங்க. ஹி ஒர்க்ட் அஸ் சயின்டிஸ்ட் இன் ஹைதராபாத் டிஆர்டிஓ ஆர்கனைசேஷன்ல. 1 monthக்கு போவாங்க. அப்ப பையன் அந்த அவ்வளவு குழந்தைனால மறந்தே போயிடுவான் அப்பாவை. இல்ல அப்பா எங்க அப்பா இல்லைன்னு கேட்கவே மாட்டான், அழவே மாட்டான். எல்லா வீட்டு பசங்களும் அழுவும், என் பையன் அழ மாட்டான். அதே அப்பா வந்துட்டாருனால அவர்கிட்ட ஜாலியா விளையாடுவாங்க. எங்க ஃபேமிலில அது ஒரு ரிவர்ஸா இருக்கு. அது ஒரு கண்டினியூஷனாவே ஒரு ஃபீலிங். அவர் வெளியில போனதே அவருக்கு அந்த பையனுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுப்பன வேணும். ஆமா, எழுது அகாத்தியம் பண்ணி சண்டை அப்படியும் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறமும் அவங்க பாட்டுக்கு அலோனா இருக்க மாட்டாங்க, அப்பாவோட ஜாலியா விளையாடுவாங்க. அது அப்படி இருக்கிறது ரொம்ப, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நிஜமாவே. அதே மாதிரிதான் நான் இல்லைன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க, வந்தவனும் ஜாலியா இருப்பாங்க. என்ன உங்களுடைய வளர்ப்பு அப்படின்னு நீங்க அப்படிதான் வளர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து நல்லபடியா இண்டிபெண்டா இருங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அப்சர்வேஷன். நீங்க பசங்களை அப்படித்தான் வளர்த்துருக்கீங்க. இல்ல மேடம் சொன்ன மாதிரி குழந்தைகள் இப்படி சொல்றாங்க. ஈவன் டுடே ஆல்சோ இத்தனை வருஷம் கழிச்சு நான் சின்னதுலயே நான் டூர்ல அடிக்கடி போவேன். நான் ஆப்பிரிக்காவில் இருக்கிறப்ப சரி, இங்கே இந்தியாவில் இருக்கிறப்ப சரி, நான் எப்போ டூர் போனாலும் சரி ஏதாவது ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைங்க இருக்காரு, ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துடும். இப்போ கூட இத்தனை வருஷம் கூட நான் விட்டு வெளியே போனோம்னா அடுத்த நாள் பார்த்தா ஒய்ஃபு காய்ச்சம்பா இல்லது டாக்டருக்கு ஒரு மாதிரியா இருக்கிறோம், இதுவே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இல்லாத போதுதான் அதெல்லாம் நடக்கும். நம்ம இல்லாத போதுதான் எல்லாம் நடக்கும். சார் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு சார், ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது. 4 பேரும் சேர்ந்து இருந்தாதான் அது வராது. அலர்ஜி இல்ல, பாண்டிங் சார். அததான் சார் சொன்னேன், நான் அலர்ஜின்னு சொன்னேன். அலர்ஜி ஆயிடுது. ஓகே ஓகே. இதுதான் இன்னைக்கு அதான் ஐ தாட் இது ஒரு இந்த சப்ஜெக்ட் பத்தி இது சப்ஜெக்டே கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும் பொழுது we are all experiencing this in some form or the other. அண்ட் நம்ம நிறைய விஷயத்துல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம நிறைய செய்வோம். ஆனாலும் அந்த எம்டினஸ், அந்த எம்டி நெஸ்ட் கிடையாது. எம்டினஸ் வில் பி தேர். பட் அதை நிரப்புறதுக்கு we have to look at recharging ourselves with these things. இப்போ நம்ம பேசுறது ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பாடு, ஒரு லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான், வெளியில அவுட்டிங், ஒன்னும் இல்லையா ஒரு சினிமா, ஒன்னும் இல்லையா ஒரு ஈவினிங் வாக், மார்னிங் வாக். இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் நாட் கெட்டிங் ரிட் ஆஃப். யூ கேன் நெவர் கெட் ரிட் ஆஃப். இதை வந்து 100% எடுக்கவே முடியாது. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். We can overcome this and find a better purpose. That is what I think all of you are doing. So I think
திஸ் டிஸ்கஷன் இஸ் கரெக்ட். இதுல வந்து லெக்சர் அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா we are all experiencing it. So we have each one of us is experiencing it in different ways. இந்த ஸ்டேஜ் என்னோட ஒரு இந்த ஸ்டேஜ் வந்துட்டோமா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் லோன்லினஸ் அப்படின்றது we feel somewhere சில நேரங்கள்ல லோன்லினஸ் நமக்கு இருக்கும், டிப்ரெஷன் கொண்டு போகும், எல்லாமே வரும். இது எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையும் வரும். பட் அதே நேரத்துல how far we occupied அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அந்த ஆக்குபேஷன்ன்றது எதுல வேணா இருக்கலாம். அந்த ஆக்குபேஷன் இருந்ததுனாவே அந்த லோன்லினஸை நம்ம பிரேக் பண்றோம். அந்த பிரேக் பண்ணிட்டாவே நமக்கு வந்து எந்த விதமான டிப்ரெஷனும் எதுவும் போகாத, unless until we are healthy. முக்கியமா அதுதான் மெயின். ஸோ அப்போ we should take care of us. ஒவ்வொருத்தரும் நம்ம ஹெல்த்லயும் ஃபுட்லயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கு முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஹெல்த்ல டேக் கேர் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். எவ்ரி இயர் செக்அப் ஆர் எவ்ரி மந்த் செக்அப்ன்றது பார்த்துக்கணும். சுகர் செக்அப் இஸ் a better option and every month செக்அப் இஸ் குட் ஆப்ஷன். வாக்கிங் பாசிபிள். இதே நேரத்துல வாக்கிங்ன்றது உடம்பு முடியாதவங்க ரொம்ப வாக்கிங் பண்ணக்கூடாது. அவங்க வந்து லிமிட்டடா வாக் பண்ணணும். ரொம்ப எக்ஸசைஸ் செஞ்சா எனக்கு ஒரு சிலருக்கு உடம்புல பிரச்சனை வரும். அவங்க எல்லாம் லிமிட்டடா இது பண்ணோம். அதெல்லாம் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது. ஒரு பக்கத்துல பாண்டிங் வச்சுக்கணும். நம்ம வந்து பக்கத்துல பாண்டிங் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயங்கள் வந்து நமக்கு லோன்லினஸ் இருக்கிறப்ப அந்த லோன்லினஸ் பிரேக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பிரேக் பண்ணிட்டாவே நம்ம வந்து ஜென்ரலா ஆக்குபைடு வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தா நமக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம டீம்ல ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவாவும் ஊரெல்லாம் சுத்துறவர் ஒருத்தர் இருக்கா, தெரியும்ல நமக்கு எல்லாம். நம்ம நாராயணன் சார் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க பாருங்க, மாசம் ஒரு பிளான் போட்டுனே வச்சிருப்பாரு சார். கையில வச்சிருவே இருப்பாரு. இந்த மாசம் மெட்ராஸ், அடுத்த மாசம் பெங்களூர், ஈரோடு, அப்படி இப்படி சுத்திட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இட் இஸ் நாட் தட் அவரு ஆக்டிவா வச்சுட்டு இருக்காரு அப்படின்றதுதான். வருஷத்துல 2 முறை 3 முறை பொண்ணு கூட போய் தங்கிட்டு வந்துருவாரு. அதுதான் அவங்க நம்மள வந்து எப்படி ஆக்குபை பண்ணிக்கிறோம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய உதாரணம் சாம்பிள்னு எடுத்துக்கணும் சாரு. சோ பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆக்சுவலா எம்டினஸ் சிண்ட்ரம் விட்டுட்டு எம்டினஸ் வந்து இட் இஸ் நாட் எம்டினஸ், இட் இஸ் we are occupied. நம்ம அதை எப்படி ஆக்குபை பண்ணிக்கிறோம். சில நேரங்கள்ல நமக்கு ஹெல்த் டவுன் ஆகும் போது இருக்கிறவங்க சுத்தி இருக்காங்க, நம்ம வச்சிருக்கோம் அந்த ரிலேஷன்ஷிப், இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும் நமக்கு. அது யாருன்னா ஒருத்தர் நிச்சயமா இருப்பாங்க. அதை பத்தி ஒரி பண்ணிக்க கூடாது, வரப்ப பாத்துக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபீல் வராது, இந்த மாதிரி இருக்காது. பிள்ளைங்க தான் கூட இருக்கணும்னு நினைச்சோம்னா எல்லாருக்குமே இது சூழ்நிலை வர்றது. எல்லா குழந்தைங்களும் அது எல்லா நேரம் பேச மாட்டாங்க. நம்ம சின்ன வயதுல இருந்தப்ப நம்ம அப்பாவுக்கு அம்மா கூட நாம எல்லா நேரமும் பேசிட்டு இருந்தோமா யோசித்து பார்க்கணும். அப்ப நம்ம எல்லா நேரமும் பேசல அப்படின்ற பட்சத்துல நம்ம குழந்தைங்களும் அதுக்கு, ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீன், இந்த ரொட்டீன்ல நமக்கு ஒரு சேஞ்ச் வரப்ப அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரப்ப நமக்கும் ஒரு சேஞ்ச் வரும். இந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாலே அது நமக்கு we should ready to accept the changes in our routine. இந்த ரொட்டீன்ல வந்து நீங்க நல்லா சமைச்சிட்டே இருக்கிறேன், நான் ஒரு 10 வருஷமா சமைச்சிட்டே இருக்கிறேன், திடீர்னு எனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, யாரும் இல்ல, எனக்கு சமைச்சு போட முடியல, டோன்ட் வரி, அதெல்லாம் கவலைப்பட. இருக்கிறது 4 சமையலா சமைச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்டா சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திங் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னாவே இந்த ப்ராசஸ்ல நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ஷார்ப்பா வச்சுட்டு இருப்போம், கண்டினியூட்டி இருக்கும். அந்த கண்டினியூ ஆக்ஷன் இருந்ததுன்னா நம்ம எப்போ வேணா ஆக்டிவா இருக்கலாம். பட் ஈவன் தோ நமக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறோம், பிள்ளைங்க பேசினாலும் தூரத்துல இருந்து பேசினாலும் சம்திங் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மென்டலா கண்டிப்பா வரும். அதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு போறதுதான் லைஃப். ஸோ அது வந்து இவ்வளவுதான் மேக்சிமம் மேடம் சொன்னதுக்கு. இப்போ மற்றவங்க வரலாம், ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க ஏதாவது ஷேர் பண்றது தான் பண்ணலாம். யார் வருது? நான் ஒன்னே ஒன்று சொல்ல வரேங்க சார். ஆமா சார், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சொல்றீங்க. இது இல்லாம எம்டியா இருக்கும், யாருமே இருக்காங்க. இந்த வயசானவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ல புத்தி கெட்டு போயிட்டு, வயசாக புத்தி கெட்டு போகுது அப்படின்னு சொல்லுவேன். இல்லாத நோய்களை நடிப்பார்கள், இல்லாத கம்ப்ளைண்ட் பிள்ளைகள் சொல்லி அழுவாங்க. அப்ராட்ல இருக்க பிள்ளைகிட்ட போயிட்டு
ரொம்ப சஃபர் ஆகுற மாதிரி இவங்க நடிப்பாங்க. அந்த பையன் அங்க இருக்கிற அமெரிக்கால இருக்க பையன் அம்மாவையே நினைச்சிடுவான். கொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டு தண்ணியே நினைச்சிட்டு 24 hours தண்ணியே நினைச்சுக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் ஆஃப் எல்டர்லி லேடிஸ் நான் பார்த்துட்டு இல்லாத நோய் நடிப்பாங்க. எல்லாமே இருக்கிற வீட்டுல புலம்பிட்டே இருப்பாங்க, புகார் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கத்து வீடு சரியில்லை, எதிர் வீடு சரியில்லை, முன்னாடி வீடு இல்லை, பின்னாடி வீடு சரியில்லை. ஆஸ் இஃப் நம்ம மட்டும் தான் ஒழுங்கா இருக்குன்ற மாதிரி. திஸ் இஸ் தி ட்ரெண்ட் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் ஹியர் இன் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிவேர் ஹியர். ஐ ஃபைண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் அமாங் எல்டர்லி பீப்புள். புகார் சொல்வது, தேவையில்லாத புகார் சொல்வது, பிள்ளைகளை நான் தன் பக்கம் வசம் இல்லாத நோய் நடிக்கிறாங்க. ஆக்சுவலி நார்மலா ஒரு கோல்டு வந்து அவ்வளவு பிரமாதம் சொல்லிட்டு இருப்பாங்க. nobody is there to attend to this. This is another part of this. Emptiness இது ஒரு பார்ட். இப்படி எல்லாம் ஒரு இல்ல இந்த மாதிரி குணம் உள்ளவங்க வந்து ஒரு இன்செக்யூர், அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. ஆக்சுவலா வந்து நமக்கு எப்பயுமே வந்து இது இருக்கா, நமக்கு எதுவுமே இல்லையே, எப்பயுமே கூடவே இருந்தா கூட இந்த பிரச்சனை இருக்கும். வெளியே கூடவே இருந்தா கூட இந்த பிரச்சனை அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களால இந்த மாதிரி வெளியில வந்து வேற மாதிரி திங்கிங் பண்றதுக்கு அவங்க மைண்ட் செட் கிடையாது. இந்த மைண்ட் செட்லயே இருக்கிறதுனால, ரெண்டாவது சின்ன வயசுலயே நம்ம மைண்ட் செட்டை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப பிரச்சனைப்படுறோம். வயசான பிறகு மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணுறது நாட் சோ ஈஸி. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன். தேர் ஆர் பீப்புள் சார், நிறைய பேர் சிங்கிளா வாழறவங்க இருக்கிறாங்க. ஒண்ணும் ரொம்ப எந்த கான்டாக்டும் இருக்காது, ஒரு சிங்கிள். பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க, ஒரு கான்டாக்டே இருக்காது. ஒரு ஆள் மட்டும் தனியா இருக்கு வாழறவங்க. லேடிஸ்லயும் இருக்காங்க, ஜென்ஸ்லயும் தனியா இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு சிலர் மேனேஜ் பண்றாங்க. காலையில வாக்கிங் போறதோ, எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்றதோ, முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ எல்லா நேரமும் போக மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல போவாங்க. வேற எங்கன்னா டூர் போறதோ, சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு ஜாலியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது வந்து அவங்கதான் வந்து நம்ம டியூன் பண்ணிக்கணும். சரி, இதை நாமளே செதுக்கிறது தான் வந்து. பட் அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே நடத்துறோம். சிவகுமார் சொல்றதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுது. சுய பச்சாதாபம் தான். லைக் அந்த நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா வெளியிலன்னு கேக்குறேன். இந்த மாதிரி வீட்டுல பெரியவங்க வயசானவங்க வந்து சொல்லி ஒண்ணுமே இல்லாத விஷயம் இப்ப சொல்றாருல்ல சிவகுமார் சார், அதெல்லாம் நடக்குது. சோ ஒண்ணுமே இல்லாத அந்த மாதிரி கோல்டுக்கெல்லாம் இது பண்ணது, அவ்வளவுதான், நான் இதுக்கு இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஊர்ல இருக்கவங்களுக்கு நமக்கு அது ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாதிரி வரும். அது வந்து ஒரு மாதிரி அதுல இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சாடிஸ்னஸ் தான். அந்த இது வந்து அவங்களுக்கே தெரியாது. பட் அவங்க இது பண்ண கோபிகா வாங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து அவங்களுக்குள்ள சார் சொல்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, அட்டென்ஷன் சீக்கிங். அவங்களுக்கு வந்து மத்தவங்க வேணும் அப்படின்ட்டு இது பண்றது. நாம் அப்புறம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க. பட் அந்த டைம் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணவோ இல்ல அதுக்கு அட்வைஸ் பண்ணவோ அந்த மாதிரி பண்ணா அது இன்னுமே அவங்களுக்கு அதிகமா தான் ஆகுது. சோ நம்ம ஜஸ்ட் அதை லிசன் பண்ணணும். நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்ல அதான் சொன்னா அது வந்து சொல்யூஷனே கிடையாது. சோ நம்ம லிசன் பண்றது தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வேற சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்ம பண்ண முடியும். வேற பேசக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது அவங்க கிட்ட. உண்மைதான் சரளா சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை. என்னுடைய மாமியார் இறக்கும் போது 98 வயது அவங்களுக்கு. நிறைய நீண்ட காலம் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட எப்பவுமே இது உண்டு, கொஞ்சம் முடியலைன்னாலும் 5 நாள் படுப்பாங்க. அத சரளா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட நான்லாம் சொல்லவே மாட்டேன். என்னம்மா அதுலயும் எப்படி வேடிக்கையா இருக்கும்னா, அவங்க எந்த இடத்துல படுத்திருக்காங்களோ அந்த இடத்துலயே பல்லு தேய்ப்பாங்க. பாத்ரூம் மட்டும் ரொம்ப தாங்கி ஊட்டிட்டு போவோம். மற்றபடி பல்லு தேய்க்கதாங்க, சாய்வாங்க, கை கழுவுறது, சாப்பிடுறது எல்லாம் ஒண்ணுக்கும் நாங்க கவலைப்படல. சரிம்மா உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்றது. அப்புறம் அவங்களுக்கா போர் அடிக்கும். 5 நாள் படுத்துட்டோம், இனி படுக்க கூடாது. எங்களுக்கு நல்லா தெரியும். உடனே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அவ அம்மாவை புரிஞ்சு வச்சுக்கிட்டவ நீ ஒருத்திதாம்மா அப்படிம்பாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரும். நான் அப்ப சொல்லிடுவேன், எரிச்சல் படக்கூடாது. ஏன்னா அவங்க கணவர் இல்ல அவங்களுக்கு. நீங்க ஒரு பையனை வந்து அவங்க வந்து நல்ல பெட்டா வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல நான் போட்டிக்கு வந்துருவணும்னு நினைப்பாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மாக்கு எப்படி இருக்காங்களோ இருக்கட்டும். ஏன்னா இது நீங்க சொல்றது அது ரொம்ப ரொம்ப உண்மை. சிவகுமார் சார் சொன்னது நிறைய பேருக்கு இந்த குணம் வந்து
அதுக்கு காரணம் ஸ்ரீவன் சார் சொன்ன மாதிரி அந்த இன்செக்யூரிட்டி தான் அவங்களுக்கு. நமக்கு யாருமே இல்லாம போயிருவாங்களோ அப்படின்னு. அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா அவங்கள கொண்டு போயிடலாம். கடைசியில அவங்களே அதை உணர்ந்து இப்ப ரொம்ப நல்லவங்களா, நல்லவங்க தான், ரொம்ப நல்ல அவங்க ரொம்ப நல்ல மனம் படிச்சவங்க, வேற எந்த துன்பம் செய்ய மாட்டாங்க, இந்த ஒண்ணும் செய்வாங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்ததுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாத்தினேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். அப்ப நான் ஒவ்வொருத்தரையும் நடப்போம், நமக்கு ஒரு வயதாகும் போது நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாது, யாரும் நம்மளை இந்த மாதிரி சொல்ற மாதிரி நம்ம, ஏன்னா அவங்க பொண்ணே அவங்கள அப்படி சொல்லிடுவாங்க, என்ன நீ இப்படி அம்மா பண்றாங்கம்மாங்க, அப்ப அவங்களையும் சமாதானப்படுத்துவேன், ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு. அதனால நம்மளுடைய புரிதல், அவங்க பெரியவங்களோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய புரிதல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, மேடம் சொல்ற மாதிரி அந்த ஒரு வெறுமையை அவங்கள்ட்ட இருந்து நம்ம மாத்திடலாம். அந்த வெறுமைதான் அந்த வெறுமை மனசை மட்டும் நம்ம உருவாக்காம பாத்துக்கிட்டுறது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கையில இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்கள லிசன் பண்ணாலே போதும், 100 தடவை அவங்களுக்கு குழந்தை பிறந்த கதையை என்கிட்ட சொல்லுவாங்க. என் பிள்ளைங்களே கேட்பாங்க, எப்படிமா இந்த கதையை நீங்க கேக்குறீங்கன்னு. பரவாயில்லம்மா, சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்றது நான் கேட்கறதுல நான் என்ன குறைஞ்சு போயிட போறேன் அப்படின்னு அப்படி பிள்ளைங்களை சமாளிப்படுது 100 தடவை சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நீங்க கேட்டதுனாலதான் அவங்க 98 வயசு இருக்காங்க. உண்மைதான். அதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்ரீலங்காக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டேன், அந்த நேரத்துல இறந்து போயிட்டாங்க, நான் இல்ல அவங்க பக்கத்துல. அது வந்து எனக்கு ரொம்ப ஆறாத ஒரு மனமா இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உங்க மேல ரொம்ப பிரியம் இருந்தனால நீங்க ரொம்ப சோகமாயிடக்கூடாதுன்னு உங்களை அங்க தள்ளி வச்சு என்ன ஒரு சமாதானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ரொம்ப இன்னைக்கு கூட மனசுக்கு அது வேதனையா இருக்கும். அவ்வளவு தூரம் நம்ம அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அப்படி இருந்தமே, நம்மள கடைசி நேரத்துல அவங்க கூட நமக்கு இல்லம்மா போயிட்டோமே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா நான் கொடுத்ததுதான் கடைசி பால்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சாப்பிடாமலே இருந்திருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போகும்போது நல்லாதான் இருந்தாங்க, இறப்பாங்கன்னு நான் நினைக்கல. அந்த பால் கஞ்சி கேட்டாங்கன்னு கொடுத்தேன், அவ்வளவுதான். எதுக்கு சொல்றேன்னா, வந்து எல்லாம் நம்ம புரிதல் தான், நம்ம புரிதல். அது எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல பொறுமையோட நான் வந்து அதை, ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டு, அதனாலதான் அவங்க ஃபீல் பண்றாங்க அது. அதனால அம்மா சொல்றதெல்லாம் ரொம்ப உண்மையிலே அந்த உணர்வு இளைஞர்களுக்கு இன்னைக்கு உருவாக்கணும். நம்ம வரும், அவங்களுக்கும் வரும், வராதுன்னா நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்துல இல்லாம இருந்தா கூட பிறகு அவங்க புரிஞ்சுக்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சார். கொஞ்சம் போக வேண்டியிருக்கு, நான் முதல்ல முடிச்சிடுறேன். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டாபிக் மேடம். அதாவது நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன் நான். கோபியை கொஞ்சம் வெயிட் பண்ணி, நான் கொஞ்சம் போக வேண்டியிருக்கேன், நான் பேசிடுறேன். இது என்னுடைய பார்வையை நான் வந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து நான் பார்த்த வரைக்கும் ஹெல்த் வந்து ப்ரியாரிட்டியா வச்சுக்கிறது இல்லையா. இது வந்து ஒரு காரணம். இந்த இந்த எம்டினஸ் சிண்ட்ரோம் வந்து உடல் நலம் வந்து ஏதாவது ஒரு வகையில பாதிச்சு இருந்து அதோட வாழுறாங்க அவங்க. அதை ஏத்துக்கிட்டு வாழறாங்கன்னு சொல்ல முடியாது. அதை அப்படித்தான் நினைச்சு அதை சரி பண்ணணும்னு நினைக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கே ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கூட எனக்கு அது வந்துருச்சுன்னா நான் நினைக்க மாட்டேன். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனா எல்டர்ஸ் வந்து ஒரு 60க்கு ரிட்டையர் ஆனவங்கலாம் வந்து அதை வந்து நினைக்காது, வயசாயிடுச்சுன்னா இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு இருக்காங்களே ஒழிய அதை வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருக்காது அந்த விஷயம். அது ஹெல்த்தை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல அதை சஃபர் பண்ணக்கூடாது. இது ஒண்ணு விஷயம். அடுத்தது வந்து இது 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 தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு இன்னும் ஒரு என்னுடைய பார்வையில வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அதே சமயத்தில் நோயுற்றவர்கள் இருப்பாங்க. அதாவது உயிரோடு இருக்கிறது வேற, உயிர்ப்போடு இருக்கிறது வேற. அது ஒண்ணு. இந்த தொடர்பு இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தொடர்பு பாத்தீங்கன்னா 2020 தொடங்கப்பட்டது, 2020 நவம்பர்ல. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு குரூப் மேடம். இது வந்து நம்மள, அதாவது இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு நட்பு வட்டம் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
இப்போ எங்களுக்கும் என்னுடைய ஸ்கூல் மேட்ஸ் இருக்காங்க, காலேஜ் மேட்ஸ் இருக்காங்க, வேலை பார்த்த கலீக்ஸ் இருக்காங்க, அந்த குரூப்லாம் இருக்கு இன்னும். ஆனா இதுல இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல இல்லை எனக்கு. இருக்கு, இல்லாம இல்ல. இதுல வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. நான் பாக்குறேன் அந்த மெச்சூரிட்டியை. இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் முதல்ல வந்து இந்த கோயிலை பத்தி சொன்னாங்க. கோயில் கோயிலா போறாங்க. கோயில் கோயிலா போறது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு இமேஜினரி சப்போர்ட். அதை யாருமே அது உணர்றது கிடையாது. போலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுதான் நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு, ஆனா வெளியே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது கொடுக்கலன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதை கொடுக்கறதுக்கும் அதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்கலாம். அதை பார்க்காம கோயில் போனா சரியா போயிடும்னு சொல்லிட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்தா திருப்பி பழைய கதை. கோயில் போகலாம், தப்பு கிடையாது. நான் ஐ டோன்ட் சே. நான் இப்போ நானா விரும்பிலாம் கோயில் போகிறது கிடையாது. கூப்பிட்டாங்கன்னா போவேன், வருவேன், அவ்வளோதான், அதோட சரி. பட் அதுதான் வந்து உண்மையான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற. அவங்களுக்கு அது இமேஜினரி சப்போர்ட்டுங்கிறத இன்னும் உணரல யாருமே. அது உண்மையான சப்போர்ட்டா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அது எடுத்துக்கிறது கிடையாது. இது நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடியக்கூடிய டாபிக் கிடையாது மேடம். இப்ப எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையும் வந்து இப்ப ரொம்ப நெருக்கமான ஒரு குரூப் மேடம் இது. எல்லார் வீட்டுக்கு போறோம், வராங்க, எங்கேயும் வராங்க, நாங்களும் போறோம். இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் வந்து இன்னும் வளரணும். எதையும் எதிர்பார்க்காம எந்த விஷயத்தை. இன்ஃபேக்ட் நாங்க அடுத்த வாரம் வந்து இந்த குரூப்ல நாங்க அந்தமான் போறோம் மேடம். அதான் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஓஹோ, ஸ்டீஃபன் சார், இப்பதான் புரியுது. அந்தமான் போறோம் மேடம். நாங்க ஒரு 10-11 பேர் போறோம். இந்த குரூப்ல இருந்து ஒரு 4 பேர், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் போறாங்க. இப்ப நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஐம் கீப்பிங் மை செல்ஃப் ஆக்குபைட். நான் யோகா மேன், ஒரு மியூசிஷியன். நான் மொழியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கேன். இன்னும் மொழியை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், கத்துக்கிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பலதரப்பட்ட வேலைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கும்போது தான் நம்ம வந்து சுறுசுறுப்பா வச்சிருக்கணும். அதனால வந்து திஸ் குரூப் இஸ் ஹெல்தி. இதை வந்து பாருங்க சிவகுமார் சார் உள்ளத்து எவ்வளவு வருது பாருங்க. அமுதா மேடம் உள்ளத்துல இருந்து எவ்வளவு வருது பாருங்க. இதை வெளிக்கொண்டுட்டீங்க நீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நல்ல அற்புதமான ஒரு கலந்துரையாடல் மேடம். இதை வந்து இதை பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுல தான் எல்லார் கையிலயும் இருக்கு. இதை பாக்குறவங்க இன்னும் இதை வந்து ரொம்ப சந்தோஷமா இதை வந்து முன்னெடுத்து செல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நீங்க பண்ணது ரொம்ப அற்புதம் மேடம். நான் வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனாலதான் நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நான் மிக்க மகிழ்ச்சி மேடம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நான் ஒண்ணு சொல்லிடுறேன் மேடம். சார் சொன்னார் இல்லையா, நாராயணமூர்த்தி சார் இப்ப அந்தமான் போறாங்க எங்க குரூப்ல இருந்து கொஞ்சம் பேர். அது மட்டும் இல்ல, நாங்க அப்பப்ப யாராவது ஃபாரின்ல எங்க குரூப்ல யுஎஸ்ல, துபாயில, நிறைய இடத்துல வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. அவங்க யாராவது வரும்போது நாங்க நிறைய பேர் மீட் பண்ணுவோம். இப்ப ரீசெண்டா ஒரு மேடம் யுஎஸ்ல இருந்து வந்தாங்க. அதுக்காக நாங்க ஒரு 15 பேர் மீட் பண்ணோம். அது மாதிரி அப்பப்ப மீட் பண்ணுவோம். வண்டர்ஃபுல். செல்வராஜ் சார் பார்க்க போனீங்க, அப்புறம் நம்ம ரத்னவடிவேல் சாரை பார்க்க போனீங்க. தொடர்ந்து எத்தனை பேரு அதெல்லாம் இருக்குல்ல. சொன்னாங்கல்ல மேடம். ஆமா. கோபிகா. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார் அண்ட் காயத்ரி மேம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. முதல் எம்டினஸ்ல ஆரம்பிச்சீங்க, தென் யூ வென்ட் வித் எம்டினஸ். ஸோ இட்ஸ் நிஜமாவே எல்லாரையும் ஒரு விதமா அதை ரெஃப்ளெக்ட் பண்ண வச்சது. வெதர் வி ஆர் அது என்ன சொல்றது, நம்ம வந்து இந்த சீடோ பிஹேவியர்ல கொண்டு வந்துடுறோமா இந்த ஃபீலிங்கை வந்து லைக் ஐ ஆல்வேஸ் திங்க் வெதர் வி மேக் இட் சில பழக்கத்தினால அதை நம்னஸ் கொண்டு வருமா அப்படின்லாம் யோசிக்கிறது உண்டு. பட் நான் என்னுடைய பேரண்ட்ஸை பார்க்கும் பொழுதும் த சேலஞ்சஸ் தட் ஐ ஃபேஸ் அஸ் அ டாட்டர் டு மீட் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்படிதான் நான் நீங்க சொல்றத ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ மை மாம் இஸ் பெட்டர், பட் மை ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹவுஸ் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அவரோட வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவரோட நான் எப்பவுமே நினைப்பேன் லைக் எவ்ரி லைஃப், நம்மளுடைய லைஃப் ஸ்டேஜஸ்ல வி நீட் டு ரீடிஃபைன் அவர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் பவுண்டரிஸ் ஐ ஹாவ் வித் மை டாட்டர் ஆர் மை சன் அப்படிங்கிறது ஒரு வேணும்னு நினைப்பேன். ஒரு அவேர்னஸ் வரணும்னு நினைப்பேன்.
ஏன்னா அவங்கவுங்க அவங்களோட இதுல பிஸியா இருப்போம். அண்ட் ஆல்சோ ஹவு டு ஐ யூஸ் த ரிசோர்சஸ். எனக்கு வந்து என்னுடைய டிஸ்கம்ஃபர்ட், என்னுடைய ஃபியர், இது ரெண்டு தான் வந்து மோர் கிவ்ஸ் மீ, இந்த ரெண்டை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டனால இட் கிவ்ஸ் மீ மோர், என்ன சொல்றது, இட் கிவ்ஸ் மீ மோர் தாட்ஸ். ஓகே, நான் எதை சரி பண்ணிக்கணும், இந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுல இருந்து வருது, இது ஃபியர் எங்க இருந்து வருது, தோஸ் ஆர் மை கியூஸ். அப்படிதான் நான் வந்து ஐ டூ மோட்டிவேட் மை மாம் அண்ட் மை ஃபாதர். லைக் சிலர் வந்து ரொம்பவே ரிஜிடா இருப்பாங்க, தேர் ஓன், என்ன சொல்றது, இதுதான் இப்படித்தான் இருக்கும்போது we cannot do any intervention. My mother is little flexible, like she is very receptive. So everybody have our own challenges. It's like, though they, நான் அவருக்கு பொண்ணா இருந்தாலுமே, the way he sees me, the way நான் அவரை எவ்வளவு தூரம் இன்டர்வீன் பண்ணணும், இது இது எல்லாமே இட்ஸ் ஆல் ஒரு ஒரு இதாக தான் இருக்கு, ஒரு சேலஞ்ச் தான் அது. அண்ட் ஸோ it's an individual's awareness, it's an individual's availability or being receptive or yielding to what is happening to them that changes, that seeks resources. That's what I'm seeing here. So thank you, it's a wonderful session, Gayatri. Thank you, Gopika. Thank you so much. ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? சரளா பேசுறீங்களா? இன்னொரு ஒரு விஷயம் இன்னொன்னு நான் ஃபீல் பண்றது, லைக் இப்ப இந்த காலத்து பசங்க எல்லாம் லைக் ஹக் பண்றது வந்து நார்மலா இருக்கு. லைக் அப்பா அம்மாவை ஹக் பண்றது, நாமெல்லாம் லைக் அந்த மாதிரி வளர்ந்தது இல்லை. ஸோ ஆனா அது நான் வந்து இப்போ ட்ரை பண்ணா அது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள அது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அது ஹக் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா வந்து என்னை அப்படி கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் இந்த முறை வரும்போது எனக்கு நான் ஒரு சந்தோஷமா ஒரு இது பண்ண போது அவங்க வந்து என் கண்ணத்தை பிடிச்சி கிள்னாங்க. எனக்கு ரொம்ப அது எனக்கும் சந்தோஷத்தை இருந்தது. அதே மாதிரி நான் அதை தவறாம நான் அவங்கள வந்து பார்த்த உடனே ஹக் பண்றது, திரும்பி போகும்போது ஹக் பண்ணி கிஸ் கொடுக்கறதெல்லாம் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க கிட்ட. அது அவங்களுக்குள்ள அவங்க வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஆனா அவங்களுக்குள்ள அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக்சுவலா நான் இந்த டாபிக் வந்து நான் இப்போ March 8 விமென்ஸ் டேவுக்காக நான் எழுதிட்டு இருக்கேன். இந்த ஆல்மோஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இன்னைக்கு பேசுனது எல்லாமே எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய தாட்ஸ் எனக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணி எழுதணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுங்க, இனிமேல் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தப்படுங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எங்க அம்மா எங்க கிள்ளி முத்தம் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த டு ஆட் ஆன் டு வாட் சரளா செட், நிஜமாவே அந்த டச் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் கனெக்டட் வித் மை ஃபாதர் வாஸ் ரிசெப்டிவ் டு த டச். லைக் ஒரு ஜென்டில் மசாஜ், அவருக்கு வந்து ஒரு ஆயில தடவி விட்டு அவரோட நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரோட அந்த பழைய விஷயங்கள் எனக்கு சில ஞாபகங்கள்லாம் இருந்தது. சில பாட்டுலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் ஈஸ்வரியம்மா பாட்டெல்லாம். ஐ யூஸ் டு பிளே அட் த பேக்ரவுண்ட், ஐ டூ த மசாஜ் ஃபார் ஹிம். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணும்போது அதுக்கு ரிசெப்டிவா இருப்பார். சரளா லைக் she told me, எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. The touch is very important when they during this period of timeங்கிறது வெரி நைஸ். அந்த கெஸ்டர் வந்து நம்ம மறந்துட்டு, சில சரளா சொன்னது வந்து நம்ம மறந்துட்டு, உண்மையாவே வந்து அதுக்கு குறைஞ்சி போச்சு. வெரி ரேர் தான் அது. பட் அதை ஞாபகம் சொன்னாங்கன்னா இட் இஸ் ஒர்த். ஆக்சுவலா அது வந்து நல்ல ஒரு விஷயங்க தான். அது ஜோக்குக்காக எல்லாம் சொல்லல, we should reinstate அது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லைக் சில எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பசங்க கிட்ட வந்துட்டு அது வந்து நடக்கலைன்னா நான் வந்து அதை வந்து என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அப்ளை பண்றாரு. அவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு அப்ளை பண்றேன் நானு. என்னன்னா இப்போ சிவகுமார் சார் கூட சொன்னாருங்களே, லைக் நம்ம பசங்க கிட்ட பேசும்போது அவங்க பிஸியா இருக்கிறாங்க, அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. பட் சில நேரத்துல வந்து இன்டெப்தா நம்ம உட்காந்து பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி விசாரிக்கிறது, அவங்க உலகத்துக்கு போயிட்டு அதுல வந்து நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறது, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் நம்ம வந்து ரொம்ப இன்வால்வ்டா அவங்களோட
இன்வால்வ்டா பேசினாதான் அவங்களுக்கும் அது ஒரு இன்டெப்தா போகும். லைக் ஏதோ நம்ம பேசணும், நம்ம கிட்ட பேசணுன்றதுக்காக பேசாம நம்ம கூட ஒரு இன்வால்மெண்டோட பேசுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது சோ அது நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஒண்ணு தேங்க்யூ. சொல்லணும். சரளா சொன்னாங்க இல்லையா, பசங்கள்கிட்ட எதாவது இது இருந்தா அதே மாதிரி நான் அங்க பேரண்ட்ஸ்ட அப்ளை பண்ணுவேன், அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. இது மாதிரி தானே அப்ப நம்ம அம்மாவை திட்டினமே, இப்ப பாரு நமக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னு தோண வருது. அப்புறம் இன்னொன்னு இப்ப லாஸ்டா என்ன சொன்னீங்க? நானா சரளா இதுதான் சொன்னேன். லைக் நம்ம சாதாரணமா அவங்க பேசுறாங்க அப்படின்னா அப்படியே கேட்டுடலாம நம்ம ஒரு இன்வால்மெண்ட் எடுத்துக்கணும். அதை பத்தி கேக்குறது. முன்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களாப்பா, அவங்கள பாத்தீங்களா, அவங்கள மீட் பண்ணீங்களா, அந்த மாதிரி இன்னும் இன்வால்மெண்டடா ஏற்கனவே பேசின விஷயங்களை பத்தி நம்ம அதனுடைய கண்டினியூட்டியை பத்தி கேட்கறது. சோ அந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப அவங்க விஷயத்துல நம்ம இன்வால்வ்டா இருக்கிறோம்ட்டு அது குறிக்கும். அது இதனாலதான், இந்த ரீசனாலதான் டாட்டர் அண்ட் மதர்னா சின்னப்பா அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸோ அம்மாவுடைய நெய்பர்ஸோ அவங்கள பத்தி தெரியும். அம்மா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டுல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அவங்க சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம், ஷேர் பண்ணிப்போம். டாட்டர் இன்லா மதர் இன்லான்னா அந்த ப்ராப்ளம் அங்க ஒரு லேக் வருது. ஏன்னா டாட்டர் இன்லா மதர் இன்லா பத்தி ஒன்றும் தெரியாது. சோ இது மாதிரி எல்லாம் பேச முடியாது, இன்டராக்ட் பண்ண முடியாது. அது கூட ஒரு ப்ராப்ளம் வருது. அம்மாடி லதா, டாக்டருக்கு ஈஸியா இருக்கு. லதா என்னோட மருமகள் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த பிஹெச்டி வாங்கும் போது நான் அங்க இருந்தேன். அப்ப வந்து எங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க, அங்க நான் இருந்தேன். அப்ப வந்து அதை அப்படியே நான் கட்டி பிடிச்ச உடனே அது வாங்கினது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த உடனே எனக்கும் ஒரே அழுக, அதுக்கும் ஒரே அழுக. பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இவங்க மாமியாரா அது அப்படின்னாங்க. அந்த மாதிரி என்னோட மருமகள் கிட்ட நான் வந்து அப்படிதான் இருப்பேன். அது வந்து அதே மாதிரி அதோட பிறந்த நாளைக்கு அதை வந்து நல்லா கிட்ட இழுத்து அது நெத்தியில ஒரு முத்தம் கொடுப்பேன். நான் காலையில தூங்கி எழுந்திருச்சு வந்த உடனே அது வந்து அது எனக்கு இயல்பாவே அமைஞ்சிட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். மாலதா அதுதான் அது வந்து நான் வந்து இது இப்படி பண்ணணும்னு எல்லாம் நான் நினைக்கிறது இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாயிடும்போது உங்களை கூட நான் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அப்படிதான் பண்ணினேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு, அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நம்மள அறியாம நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்போது நம்ம பிள்ளைங்களை அப்படியே நம்ம வந்து நமக்கானவங்க அவங்க நம்மளையோடவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த இயல்புலயே வந்துட்டுது. மேடம் நீங்க சொல்றது நியாயமான விஷயம். எல்லா மருமகளும் உங்க மருமக மாதிரி இருக்கணுமே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார், எந்த காலமோ இந்த மாமியார் மருமகள்ங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டேதான் இருக்கும், அது ஒண்ணும் மாறாது. ஆனாலும் அதையும் மீறி ஒரு மகிழ்ச்சி, அதையும் மீறி ஒரு சந்தோஷம் வரும்போது எல்லாம் அந்த இடத்துல காணாது. சந்தோஷம். ஆமா, அது வந்து மட்டும்தான். அப்பதான் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னம்மா நீங்க இப்படி, நாங்க வந்து என்னவோ நினைச்சோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க சொல்லல, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. அந்த பொண்ணு இவ்வளோ இந்த கிளினிக்கு போய்கிட்டு காலேஜ் போய்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிஹெச்டிய நல்லபடியா முடிச்சு அது இப்படி வந்திருக்குதேங்கும் போது அது மேல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருந்தது. ஆமா, இந்த மாதிரி நான் வந்து என் மருமகிட்டையும் அப்படிதான் இருக்கேன், என் பொண்ணை நினைச்சும் அப்படிதான் இருக்கேன். எல்லாரும் எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் சார் எனக்கு தெரியுது. அது என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது அந்த மாதிரி இருக்கேன் நான். ஓகே, இது வந்து நமக்கு நாமே அப்படி மட்டும் இல்லாம நமக்கும் மற்றவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அந்த எம்டினஸே வராது. அதான் என்னுடைய அனுபவமா இருக்கு. கொஞ்சம் இப்ப இதா இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற நம்ம சுத்தி நம்ம என்விரான்மெண்ட்டையும் பார்க்கணும். அதையும் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. நேச்சர் வந்து நமக்கு ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கு வழி கொடுக்குது. வெளியில போய் பறவைகளை பார்க்கறது, வீட்டை விட்டு வெளியே வந்தா எந்த பறவைகளும் பார்க்கலாம் வானத்தை பார்த்து. அது மாதிரி நம்ம நேச்சரு நமக்கு நாம அடுத்து வந்து நமக்கு மற்றவங்களுக்கும் மெயினா வந்து பள்ளி குழந்தைகள் பேசும்போதெல்லாம்
எம்டினஸ் பக்கத்திலே வராது அது. ம். ம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு இன்னைக்கு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ரத்னாவடி சார், இவங்க கோபால் ரத்னம் சார் பேசுறீங்களா? எஸ் சார். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மேடம் காயத்ரி மேடம் ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சி அளித்திருந்தார்கள். ஸோ இதில் வந்து கரிக்குலம் டிசைனிங்ன்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு ஒரு பாடத்திட்டத்தை வந்து வகுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அதை செயல்முறைப்படுத்தணுன்றது ஆக்சுவலாக ரோடு போடுற மாதிரி. அந்த ரோடு போடுற ரோடில் மிகப்பெரிய சமுதாயம், பின்னால் இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து பயணிக்கும். ஸோ அவங்க செய்த நற்பணிகள் நிச்சயமாக வந்து எதிரில் வரும் தலைமுறைக்கு சிறப்பானதாக இருக்குன்றது நம்பிக்கை இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு மேடம் சொன்னாங்க எம்டினஸ், எம்டி நெஸ்ட். எம்டினஸ்லையும் தெர் இஸ் எ ஊடகம். அதாவது காற்று தான் நிரம்பி இருக்கிறது, அதில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா கூட. ஸோ அந்த வகையில் இந்தியா போன்ற நாடுகள் வந்து முதியோர்களுடைய ஜனத்தொகை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் மோர். ஸோ அந்த ஒரு நிலையில இங்கே வந்து புரிதல் வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கு. இதோ படித்தவங்க மத்தியிலையும் இது வந்து குறைச்சலாக தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குழுவில் பயணித்து கொண்டு வருகிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி குட் ரிஃபைன்ட் குரூப் ஆஃப் சிஸ்டம். இது மைண்ட் யுவர் மைண்டில் நிறைய விஷயங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியரை எங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். என்னுடைய நேரத்தில் ஒரு 7 to 9 அது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் ஒதுக்கி நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு எம்டினஸ்ன்றதை இல்லாமல் செய்து கொண்டு வருகிறோம். நிறைய திட்டங்களும் நாங்கள் விரைவில் செயல்படுத்த இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் வந்து உண்மையிலே ஒரு சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ரிங் மாஸ்டர் மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து ஸோ எங்களை எல்லாம் வந்து ஆக்டிவாக வச்சிருக்காரு. அந்த விதத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நன்றி மேடம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரிஃபாய் பாய். எல்லோருக்கும் வணக்கம் மேடம். எல்லோருக்கும் வணக்கம் காயத்ரி மேடம். அருமையான இன்னைக்கு அது என்ன சொல்றது, எப்படியாப்பட்ட தலைப்பு நாங்கள் புதுசாக கேட்குறோம். அதை ஆக்சுவலாக அந்த எம்டினஸ்க்கு நான் இன்னும் வரல. நான் எம்ப்ளாயா நான் இருந்துகிட்டு இருக்கேன், இங்கே அபுதாபியில் இருக்கிறேன். நாங்கள் ஊரில் என்னம்மா டைம் இல்லை இல்லை டைம் வரும்போதெல்லாம் இப்போ ஆன்லைனில் கேட்டுட்டு வர்றோம். பிள்ளைங்கள்லாம் 2 பொண்ணு ஒரு பையன், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, 3ஆவது பொண்ணு காலேஜில் படிக்கிறாங்க. ஏன்னா நான் என்னைக்கு எம்ஓஎம்ல இந்த குடும்பத்தில் சேர்ந்தனோ அன்னையிலேருந்து நானும் டியூட்டி முடிச்சுட்டு வந்து பிஸி ஆயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரி கூட ஊரில் இருக்கும்போதெல்லாம் நான் அவங்க எப்போ பிஸியாக இருப்பேன். இங்கே வந்து நான் இல்லாட்டவங்க கூட யூடியூப்பில் பார்த்துக்கிறாங்க. அவங்க ஜூமில் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். இருந்தாலும் சில நேரங்கள் அட்டன் பண்ணலாண்டா கதையில் சொல்லுவா இப்படி இவங்க பேசுனாங்க என்னன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க. இது வரைக்கும் இப்படி போயிட்டு இருக்குது. நாளைக்கு நான் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு எப்படி எம்டி நெக்ஸ்டா எப்படி வரும்னு தெரியல. எல்லோருடைய அந்த பின்னோட்டத்தையும் பார்க்கும்போது சிவகுமார் சார்லாம் சிரமங்கள்ல அப்படி சொன்னாங்க. அதாவது பொதுவாகவே எம்டியா இருந்தா தான் அதுல எதையா நிரப்ப முடியும். நான் வந்து ஒரு மாற்றி யோசிக்கிறேன். ஒரு கிளாஸ்ல வெறுமனே கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதில் ஊற்றி கொடுக்கறதுக்கு எம்டியா இருந்தால் தான் ஒரு பாலோ ஜூஸோ நம்ம எடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு கீப்பான் எம்டியா இருக்கிறதும் ஒரு வகையில் நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையம்மா, ஒரு சிறப்பான ஒரு எபிசோடு இன்னைக்கு. வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களோட குடும்பத்தில் இணைந்து நீங்களும் அப்பப்போ நீங்கள் கருத்துக்கள் தந்து கொண்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ ரிஃபாய் பாய். வினயதத்தன் சார் பேசுறீங்களா? இருக்கீங்களா வினயதத்தன் சார்? ஓகே, வேற யாராச்சும்? மாலதி. சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ரிஃபாய் சார் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி காலியா வச்சிருந்தா தானே அதுல எதையாவது நிரப்பணும்னு. நான் எதுக்கு காலியா வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் நிரப்பணும்னு எதிர்பார்க்கணும்? நான் ஃபுல்லாவே இருக்க ஆசைப்படுறேன்.
நான் எதுக்கு காலி பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க கொடுப்பாங்களான்னு நான் எதுக்கு எதிர்பார்க்கணும்? எனக்கு அது இல்ல வேண்டாமே. மேடம் நீங்க என்ன சொல்ற ரிக்வயர் கருத்து சார்? கரெக்ட் இல்ல தானே? இல்ல நீங்க சொல்ற கரெக்ட் தான். நம்மட காலியா இருந்தா தான் வெரைட்டியான டிஷ்ஷஸ் சாப்பிட முடியும். சார் நிறைவா இருக்கும்போது எப்படி சார் காலி ஆகும் அது? இல்ல உங்க தாட் நான் வந்து ஓட்ட பாக்கெட் அதை உங்களுக்கும் மேடம்க்கு இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரீடம். கரெக்ட். புரியுதுங்களா? இட்ஸ் a ஃப்ரீடம் ஆக்சுவலா. அவ்வளவுதான். சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஃப்ரீயா இருக்கீங்க. எதுக்கு எம்டினஸ் நடிச்சுக்கிறீங்க? எம்டி நடிச்சுக்கிறீங்க. ஃப்ரீயா இருக்கிறீங்க. என்ன வேணா பண்ணுங்க. சார் இத கேட்டேனே எனக்கு ஒரு பழைய கதை நினைவுக்கு வருது. சொல்லட்டுமா? டைம் இருக்கா மேடம்? காயத்ரி மேடம் இருக்கு. ரைட், ஓகே. நீங்க கதை சொல்றீங்க முடிச்சிருக்கீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களை கேட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஒருத்தன் என்ன பண்ணானா, நீ வந்து சொர்க்கத்துக்கு போலாம், சொர்க்கத்துக்கு போனா ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வள்ளல் கிட்ட சொன்னானு. சொர்க்கத்துல என்ன நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னா, யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், இங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னோன்னு. அப்ப அவன் சொன்னானா, கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறது வந்து எனக்கு பொருந்தாது. ஏன்னா நான் வந்து வள்ளல், எனக்கு எப்பவுமே எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற உணர்வு இருக்கிறதுனால எனக்கு சொர்க்கமே வேணாம், அந்த பூமியிலே இருந்து நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்ட்டு அவன் போவே மாட்டேன்ட்டான். இது என்ன கூத்து பாத்தீங்களா? அதான் நியாயம் தானே அது. அதான் அவருக்கு எது சொர்க்கம்னா அவங்க கொடுத்துட்டு இருக்குதான் சொல்லுவோம். நீ இப்ப கொடுக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல போய் நிறுத்தினா அவருக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம் தானே. ஆமா, அதனால அவர் எனக்கு அந்த சொர்க்கமே தேவையில்லை, நான் இங்கேயே இருந்துடுறேன்ட்டாராம் சார். இப்ப புரியுது பல பேர் ஏன் நரகத்துக்கு போக விரும்புறாங்க. சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்கு கொஞ்சம் மாத்தி வச்சுங்க. வாங்க விளையாடுறேன் சார், வாங்க. கேட்டேன். அதாவது ஏதோ நினைப்பு இருந்துகிட்டே தானே இருக்கு. எப்பவுமே நம்ம தனியா இருக்கிறதா எனக்கு தெரியல. அதாவது உடம்பை விடுத்து புல் பறந்த ட்ரெயினாரு பறக்கிற வரைக்கும், அந்த புல்லு பறக்கிற வரைக்கும் அது அத கூட பறந்தா தானே அதை கூட விட்டு பறவை போகுதுங்கிறதுதான் மரணத்தை பத்தி திருக்குறள் சொல்றது. அந்த கூட விட்டுட்டு பறவை பறந்து போச்சுன்னு, பறவை இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. நினைப்பு அப்பா ஓயாத நினைவுகள். அதெல்லாம் எங்க தனியாவா இருக்கோம்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்பவா தனியா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஏதோ ஓடிக்கிட்டே தான் இருக்கு, என்னமோ ஓடிக்கிட்டே தான். அதனால அதை கொஞ்சம் அந்த எண்ணத்தை கொஞ்சம் சீர் பண்ணலாம்னா ஏதாவது இந்த புத்தகங்கள் படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். 2 மணி நேரம், இப்போ 1 மணி நேரம் தனியா இல்லை, அது போட்டு நம்மளோட இல்லாம நம்ம இருக்கதான் நினைக்கிறேன். எனக்கு மேடத்துடைய அந்த இதுக்கு போய் பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்கணும், பார்க்கறது எப்படி இருக்கு. நிறைய ஸ்கூல் இருந்தது, மை ஸ்கூல்னு போட்டிருந்தாங்க. ஒருவேளை அவங்களே ஸ்கூல் வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். இல்ல அவங்க ஸ்கூல் வச்சுல, அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. பரவாயில்ல சொன்னாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியோ இருக்கா, யாரு கூட இருந்தாலும் தனியா உட்காந்துடுறோம். இத்தனை பேர் வீட்டுல இருந்தாலும் டக்குன்னு தனியா போயிடுறோம். அப்படிலாம் இருக்கமே. இப்ப வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கோம், இத்தனை பேர் தான் கூட இருக்காங்க, அவங்களோட இருக்கா. நம்ம எப்பவோ தனியா போய் நம்மளும் நம்மளோட எண்ணங்களமா போயிடும். அதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயம்தான். நான் நிறைய நான் அந்த காலத்துல எல்ஐசில இருக்கும் போது ட்ரைனிங் நடத்த போது இந்த நெஸ்ட் எம்டினஸ் பத்தி நிறைய பேசியிருக்கேன். நிறைய நாங்க ரிட்டையர்மெண்ட் இதுகள்ல ட்ரைனிங் எல்லாம் நடத்துறது உண்டு, எம்டினஸ் பத்தி எல்லாம் சொல்றது உண்டு. ஏதோ நம்ம இது மாதிரி ஒரு சத் சங்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் இப்ப வாய்ப்பு இருக்கு. நம்ம இருக்க வரைக்கும் அதுகளை பயன்படுத்திக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார், நன்றி மேடம். சார் வந்து வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் ஒரு ஸ்கூல்ஸோ காலேஜோ டெய்லி போயினே இருப்பார் ப்ரோக்ராமுக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருப்பார். அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறவர் அவரு. அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி ஆன்லைன் தளத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசினே இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறவரு. காரைக்குடியில இருக்காங்க, இங்க வந்தாருன்னா நாங்க மீட் பண்ணுவோம். யூஎஸ் போனா கூட அங்க கூட பேசுவார் போயிட்டு.
அங்கேயும் விட மாட்டாரு, எல்லாம் எங்க போனாலும் ஆக்குபை பண்ணிக்குவாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் இன்ஃபேக்ட் பர்சன். சார் ஒர்க் பண்ணதை விட இப்பதான் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு ஆமா, நினைக்கிறேன். பயங்கர busy. அந்த மாதிரி இருக்காரு. மகிழ்ச்சி சார், நன்றி. வேற யார் நன்றி நன்றி பேசுறீங்க நன்றி. உஸ்தாமா நிகழ்ச்சியை? வேற யாராச்சும்? அவ்வளவுதான் ஐ திங்க். ஓகே, எனிதிங் யூ வாண்ட் டு சே சம்திங்? நீங்க எதனா சொல்றீங்களா? சார் நம்ம இதை மட்டும் சொல்லிருங்க, நம்ம வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸா இல்ல, ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருக்கிறோம் இங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு மேடம்க்கு. வந்துருச்சு. எனிதிங் ஏதாச்சும் இறுதியா சொல்றீங்களா? அது நிறைவா நம்ம 1000வது நிகழ்வை நல்லா சிறப்பா நேர்ல செலிப்ரேட் பண்ணணும். பண்ணணும் சார். இன்னைக்கு கூட நாராயணமூர்த்தி சார் நானும் பேசணும். ஓகே. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. எங்களோட மேகசின் வருது மனச்சாரல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல. நான் அதை அனுப்புறேன், லிங்க் அனுப்புறேன், அது படிங்க. நீங்க கூட எதனா எழுதி அனுப்பலாம் தமிழ்ல. ரெகுலரா நீங்களோட தொடர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சேம் லிங்க் தான், ஆக்சுவலா சேம் லிங்க் சேம் இதுதான். நீங்க எப்போ வரலாம், பங்கு பெறலாம், எங்களோட டிராவல் பண்ணலாம். மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் தினமும் பேனர் அனுப்புறேன், நான் எங்களோட போஸ்டரும் அனுப்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. நீங்க நல்ல ஒரு உரை எலாபரேட்டா கொடுத்தீங்க. நீங்க அந்த உங்களோட கரிக்குலம் கன்சல்டேஷன் பத்தியும் கொடுத்தீங்க, டிசைனிங் பத்தியும் கொடுத்தீங்க. ஒரு ஓவரால் வியூ, நம்ம சும்மா பேசாத, எல்லாரும் இன்டராக்ட் பண்ணி ஒரு நல்ல டிஸ்கஷன் நடந்தது. மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி, என்னதான் ஈவன் தோ நம்ம ஆக்டிவா இருந்தாலும் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பேஸ் பண்ண வரும், நம்ம என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் போது நம்மள திருப்பி மறுபடியும் வந்து அதை யோசித்து அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த நிகழ்ச்சியா நினைக்கிறேன். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறேன். சிறப்பாக ஒரு உரையை கொடுத்த எங்களோடு இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உரையாடிய காயத்ரி மேடமுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி.